தேவனுடைய சத்தியத்தை நாம் பேசி வருகிறோம். யோசேப்பின் களஞ்சியம் திறக்கப்பட்டது. பஞ்ச நேரங்களிலே கடவுளுடைய பிள்ளைகள் இந்த பஞ்சத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? சிறை இருப்பு போல் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நன்மைகளை நாம் சிந்திக்க முடியுமா? நன்மைகளை குறித்து பேச முடியுமா? லாக்டவுனில் இருக்கிறவர்களுக்கு அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுவீர்கள். என்னங்க லாக்டவுன் சொல்லிட்டு கடவுள் வேற என்னத்தையோ பேசிட்டு இருக்கிறார? ஒரு நியாய தீர்ப்பு மாதிரி, நீ கீழ்படியாம போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு நீ வீடு கட்டுவ, கல்யாணம் நல்லபடியா நடந்துரும், ஆனாலும் நீ குன்ற மாட்ட குறுக மாட்டேன். தேவன் ஜட்ஜ் பண்றதே ஆசீர்வதிக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். இதை எப்படி நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க முடியும்னா, சில அடிப்படையான காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சொல்ல போனா, பிரச்சனையான இந்த நேரத்துல நீங்கள் தீர்வுகளா இருக்கும்படி தேவன் உங்களை வைத்திருக்கிறார். எப்படி பஞ்சத்துல நீங்க செழிக்க முடியுங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சில நேரத்துல மக்கள் ஏன் பஞ்சத்துல வாழ்றாங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதுவும் ஒரு முக்கியமான காரியம். பஞ்சத்துக்குள்ள போய் மனுஷன் வாழ்றதுக்கு காரணம், மனுஷன் இந்த தெய்வீக தொடர்பை வேல்யூ பண்ணாததுனால. உங்க எக்கனாமி உங்க பிசினஸை சார்ந்தல்ல, உங்க கண்ட்ரியை சார்ந்தல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை அது சார்ந்ததா இருக்கிறது. அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்னஸ். வனாந்தரத்துல ஏன் கூட்டு போனார்னா, இங்க நிழல் கிடையாது, இங்க வெயில் தான் இருக்கு, ஆனா நிழல் கூட நான் தான் உனக்கு தரணும். ஏன் அப்படி கூட்டு போறாருன்னா, அவனுக்கு ஒன்ன சொல்ல விரும்பினார். என்ன விரும்பினார்னா, I am the source of every blessings. அவருடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம். கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர், தயவு பெருத்தவர். இந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் தேவனுடைய சத்தியத்தை நாம் பேசி வருகிறோம். யோசேப்பின் களஞ்சியம் திறக்கப்பட்டது. பாருங்க, ஜோசப் வாழ்க்கையிலிருந்தும் தேவன் அவன் மூலமாக செய்த காரியங்களை கடந்த 4 வாரங்களாய் படித்தோம். இது 5வது வாரம். களஞ்சியம் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் ஏராளமாய் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நானும் மிகப்பெரிய களஞ்சியத்தை திறக்கிறேன் இந்த நேரத்தில். இந்த களஞ்சியம் திறக்கப்பட்டு உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம், உங்கள் மனது, உங்கள் பொருளாதாரம் எல்லாத்தையும் இந்த வார்த்தை என்கிற களஞ்சியம் இந்த நாளிலே நிரப்பும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ யோசேப்பின் களஞ்சியம் திறக்கப்பட்டது என்பதிலிருந்து பல காரியங்கள் படித்தோம். அதில் சில முக்கியமான கீ திங்ஸ் என்னன்னா, பஞ்ச நேரங்களிலே கடவுளுடைய பிள்ளைகள் அந்த பஞ்சத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், how to overcome the crisis. இந்த பற்றாக்குறை, இந்த பொருளாதார உலகங்கள்லாம் டவுன் ஆகுறதுன்னு சொல்கிற இந்த நேரங்களில் எப்படி தெய்வீக உதவியை கொண்டு அதை நாம் சந்திப்பது, மேற்கொள்வது, அல்லது அப்படிப்பட்ட ஒரு காலத்திற்காக நம்மை எப்படி தேவன் முன்பாகவே தயார் செய்து வைக்கிறார், இது எல்லாவற்றையும் இதில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த லாக்டவுன் டைம் அப்படின்னு சொல்கிற இந்த நேரத்தில் மக்கள் நோயின் அச்சத்தில் அல்லது தாக்கத்துக்குள்ளே ஆளாய் கொண்டிருக்கிற நேரங்களில் கர்த்தர் மக்களை விடுவிக்கவும் சுகமாக்கவும் நம்மை அவர் வைத்திருக்கிறார். எப்போவுமே நாம் கடவுளுடைய வார்த்தையை பேசும்பொழுது யதார்த்தத்தை மறுத்து விட்டு நாம் பேசுவதில்லை. அந்த யதார்த்தத்தை தேவ உதவியை கொண்டு எப்படி மேற்கொள்வது என்று தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆமென். கொரோனாவுன்னு ஒன்று இல்லவே இல்லை, கோலியாத்துனே ஒன்று இல்லை அப்படி சொல்லலை. கோலியாத்துன்னு ஒருத்தன் இருக்கான், பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது. சிலர் இப்படி கண்ணை மூடிக்கிட்டு பிரச்சனை இல்லைம்பாங்க. அப்படி கிடையாது. இட்ஸ் தேர், கண்டிப்பாக இருக்குது. இப்படி ஒரு கிரைசஸ் நடந்து கொண்டு இருக்குதா? கண்டிப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதை எப்படி மேற்கொள்ளலாம், இதில் எப்படி நாம் வெற்றிகளை பார்க்கலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் பல காரியத்தை பேசி கொண்டிருக்கிறாங்க. நம்ம பொருளாதாரம் படிக்கலை, நம்ம இறையியல் படிச்சிருக்கிறோம். இந்த இறையியல் இதுக்கு பதில் சொல்லும்னு நிறைய பேர் படிக்கலை. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இறையியல்,
சாவுக்கு பின் என்ன நடக்கும் என்பதுதான். ஆனால் நம்ம என்ன படிச்சிருக்கிறோன்னா, இயேசு செத்ததால் என்ன நடந்திருக்கிறது என்று நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஸோ முக்காவாசி கிறிஸ்தவங்க இந்த தேவ வார்த்தையை தங்கள் வாழ்வுக்கான பதிலாக பார்க்கவே இல்லை. தாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பதில் இங்கே இருக்குதுன்னு அவங்க கவனிக்கல. அதனால தான் வாழ்க்கை அப்படியே இருக்குது. நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற முடியும், இந்த கிரைசஸை மேற்கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நிறைய காரியங்கள் நாம் பேசியிருக்கிறோம். இன்றைக்கும் தேவன் தம் வார்த்தையை அனுப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லாக்டவுன் பீரியடில் இந்த சிறை இருப்பு போல் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நன்மைகளை நாம் சிந்திக்க முடியுமா? நன்மைகளை குறித்து பேச முடியுமா? நன்மைகளை நாம் திட்டம் பண்ண முடியுமா என்றெல்லாம் மக்கள் யோசிக்கிறாங்க. கிறிஸ்தவ உலகத்துக்கு அப்படி ஒரு கேள்வியெல்லாம் இருக்கிறது இல்லை. கிறிஸ்தவ உலகம் ரொம்ப சிம்பிளாக நினைக்குது என்னென்னா, அந்தி கிறிஸ்து வரப்போகிறான், ஆமாம் சீக்கிரமாக முழு உலகத்துக்கும் கடவுள் லாக்டவுன் போட்டுட்டு எல்லாம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான துட்செய்தியை பரம்புகிற ஒரு நம்பிக்கை உள்ள மத கூட்டமாகத்தான் பொதுவாக மக்கள் இருக்கிறார்கள். சிலர் அதிலிருந்து வேறுபட்டு வித்தியாசமான காரியங்களை இந்த நாட்களில் நம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். கடவுள் மனிதனுக்கு கொடுத்த வேலையை, இந்த பூமியை சொர்க்கமாக மாற்றுகிற வேலையை தான் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால் அந்த வேலையை முடிக்காமல் வேறு எந்த வேலையும் செய்ய போகிறதா ஐடியா இல்லை. சரி, இந்த லாக்டவுன் டைம்னு சொல்லப்படுற இந்த நேரத்தில் கடவுளுடைய வார்த்தைகள் என்ன பேசுதுங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். ஆதியாகமத்திலேருந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இன்னும் சில மற்ற பகுதிகளையும், அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற பகுதிகளையும் நாம் பார்க்குறோம். பாருங்கள், யோசேப்பு கூட சிறையில் சில வருஷங்கள் அவன் இருக்கிறான். ஆனால் அது அவனுக்கு உயர்வாக என்ன பண்ணுகிறது? மாற ஆரம்பிக்கிறது. ஸோ சிறையிருப்புனாலே கெட்டது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போயிட வேண்டியதில்லை. தேவனை நம்பி அவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். ஆமென். இதை நீங்கள் நம்ப முடியும். பிரிசன் டு பேலஸ் எக்ஸ்பீரியன்ஸை என்ன பண்ணுறார்? தேவன் அவனுக்கு கொடுத்தார். இங்கேயும் எப்போவுமே பாருங்கள், கடவுளுடைய வார்த்தையை விட்டுட்டு மக்கள் போகும்பொழுது மக்கள் லாக்டவுனுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. இது வேதாகமத்தில் இருக்கிற ஒரு சூழல். பைபிளில் நிறைய டைமில் லாக்டவுன் பீரியடை நம்ம படிக்கிறோம். எப்பெல்லாம் தேவ வார்த்தையையும் தேவனுடைய சத்தம், தேவ தீர்க்கதரிசிகள் மூலமாக வர்ற வார்த்தையை விட்டுட்டு போகும்போது அங்கே ஒரு லாக்டவுன் என்ன பண்ணுது? நடக்குது. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மீண்டும் அவங்க மேலே மனம் இறங்கி அவங்கள விடுவிச்சு கூட்டிகிட்டு போகிறார். இதுதான் பழைய ஏற்பாட்டில் நான் பார்க்குற ஒரு காரியம். அப்போது அந்த நாட்களில் கூட கர்த்தர் எப்படிப்பட்ட விதத்திலே ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்தார் அப்படின்னு உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அந்த பழைய உடன்படிக்கையின் கீழ் அப்படி இருக்கும் என்றால், இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்துக்கு கீழாய் செய்யப்பட்ட இந்த புது உடன்படிக்கையின் கீழே இந்த சூழலை மேற்கொள்ள எவ்வளோ பதில் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஜெரமியா 29:4. எரேமியா 29:4 பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், லாக்டவுனில் இருக்கிறவர்களுக்கு அறிவிக்கிறது என்னவென்றால் என்னன்னு கொஞ்சம் பார்த்துடலாமா? சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், 5வது வசனம், நீங்கள் வீடுகளை கட்டி. சார் என்ன? நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுவீர்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமார்த்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமார்த்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி. ஆமென். என்னங்க லாக்டவுன்னு சொல்லிட்டு கடவுள் வேற என்னத்தையோ பேசிட்டு இருக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், இப்போ இந்த டைமில் என்ன சொல்லணும்? இனிமே உனக்கு சோறு கிடைக்கிறது கஷ்டம்தான், இனிமே பிஸ்னஸ்ஸு கஷ்டம்தான்,
இனிமே உயர்வு நன்மைகள்ங்கிறது கஷ்டம்தான். கல்யாணத்தெல்லாம் இன்னும் 2 வருஷத்துக்கு தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது தான். ஏன்னா அன்றாட காரியமே போராட்டத்துக்குரியதாக மாறி இருக்குது. ஸோ இனி யதார்த்தமான காரியங்கள் சற்று சிக்கலானது தான் அப்படிங்கிறது தான் வழக்கமான காரியங்கள் சொல்ல முடியும். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் இங்கே நாம் படிக்கிறோம், சிறைப்பட்டு போன மக்களுக்கு கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் வாடகை கூட கட்ட முடியலன்னு இருப்போம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது, நீங்கள் வீடுகளை கட்டி. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். என்னங்க வீடுகளை கட்டியா? நாங்கள் அதைத்தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த டைமில் நிறைய பேர் விற்கிறதுக்கு வருவாங்க, நம்ம ஒரு 2-3 வாங்கி போட்டுருவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வீடுகளை, அது வீடு இல்லை, வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி, இதான் பிஸ்னஸ் பாருங்க. தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை சாப்பிடுங்கள். இந்த நேரத்தில் பிளான் பண்ணுறது, இந்த நேரத்தில் பிஸ்னஸ் இல்லை. சிறைப்பட்டு போன அனைவருக்கும் கடவுள் அறிவிக்கிறதாவது, தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி, மேரேஜ்லாம் பிரம்மாண்டமாக உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்க போகிறது. உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு, உங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு அற்புதமான திருமணங்கள் நடக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சில டேட்டை மாற்றிருக்கலாம், சில காரியங்கள் தடமாறி போயிருந்துருக்கலாம். நான் சொல்கிறேன் கிடையாது, இந்த மாதிரி சீசனில் அற்புதமான விதங்களில் உங்கள் திருமணங்கள் உங்கள் பெண் பிள்ளைக்கும் ஆண் பிள்ளைக்கும் நடக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். குமாரரின் குமார்த்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமார்த்திகளுக்கு புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமார்த்திகளையும் பெறட்டும். நீங்க அங்கே குறுகாமல் பெருகி. எல்லாம் சொல்லுங்க, லாக்டவுன்ல குறுகாமல் பெருகி. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். ஆமென். இந்த சாப்டர்ல தான் 11வது வசனத்துல நம்ம படிக்கிறோம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். சிறைப்பட்டு போகிற மக்களுக்கு கடவுள் சொல்றாரு, அந்த நாட்கள்ல 70 ஆண்டுகள் போய் ஒரு இடத்துல போய் சிறைப்பட்டு கிடக்க போறாங்க. 70 வருஷமும் உனக்கு சாபத்தின் நாட்கள் தான், 70 வருஷமும் உனக்கு கஷ்டத்தின் நாட்கள் தான். அப்படி சொல்லல, நீ சிறைப்பட்டு போகிற தேசத்துல கூட வீடெல்லாம் கட்டுவேங்கிறாரு. நீ சிறைப்பட்டு போகிற தேசத்துல கூட தோட்டங்களை நீ நாட்டுவ அப்படிங்கிறாரு. நீ சிறைப்பட்டு போகிற தேசத்துல கூட உன் பிள்ளைகளுக்கு நல்ல திருமணங்களை நீ செய்து வைப்ப அப்படின்னு சொல்றாரு. நீ சிறைப்பட்டு போகிற அந்த தேசத்துல கூட நீ குறுகாமல் பெருகுவாய் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். ஆமென். அப்படின்னா என்னன்னா, அந்த இது எப்படி தெரியுமா, கடவுள் இது ஆக்சுவலி ஒரு ஜட்ஜ்மெண்ட். அன்னைக்கு இது ஒரு நியாய தீர்ப்பு மாதிரி, ஒரு ஜட்ஜ்மெண்ட். நீ கீழ்ப்படியாம போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு நீ வீடு கட்டுவ. கீழ்ப்படியாம போயிட்டல நீ கல்யாணம் நல்லபடியாக நடந்துடும். கீழ்கடியாம போயிட்ட நீ, ஆனாலும் நீ குன்ற மாட்ட குறுக மாட்டேன். சார், நீங்கள் திட்டுறீங்களா ஜட்ஜ்மெண்ட்டா ஆசீர்வாதமாகவே தெரிய மாட்டேங்க. அதாவது தேவன் ஜட்ஜ் பண்ணுறதே ஆசீர்வதிக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். இது கீழ்ப்படியாமல் போன ஒரு கூட்டம், புரியுதுங்களா? இந்த கான்டெக்ஸ்ட் அப்படியே வாசிங்கன்னா, எரோமியா காலத்தில் சிறைப்பட்டு போகிறாங்க. 70 வருஷம் சிறையிருப்பு காலம். அந்த சிறையிருப்பு காலத்தில் போகிற மக்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் பேசுகிறார். என் பேச்சை கேட்காம போயிட்டேன், 70 வருஷம் நீ நாசமாக போ அப்படி பேசி கடவுளை அனுப்பலை. 70 வருஷம் முடியட்டும், அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படி சொல்ல. சரி, உங்கள் ஊர்லேருந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவான், அந்நிய தேசத்துக்கு தான் நீ போவ, ஆனால் கூட அங்கு நீ குறுக மாட்ட, அங்கே கூட நீ பெருகுவங்கிறார். எவ்வளோ ஒரு அன்பின் தேவன் பாருங்க. தட் இஸ் த லவ் ஆஃப் காட், தட் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட். இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழமையில் நாம் இல்லை.
நீங்க யோசித்து பாருங்க, இவ்வளவு நியாய தீர்ப்பு என்கிற ஒன்று செலுத்தப்படுகிற மக்களுக்கு கடவுள் இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை ஆசீர்வாதமாக சொல்லியிருப்பாருன்னா, நியாய தீர்ப்பே ஆசீர்வாதமா இருக்கும்னா, இப்ப கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறவங்களுக்கு கண்டம்னேஷனே கிடையாது, ஆசீர்வாதம் மட்டும்தான் சொல்ற உங்களுக்கு எத்தனை அதிகம் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கும்படி உங்களை அழைக்கிறேன். ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் வீடுகளை கட்ட போறேன். ஆமென். நான் தோட்டங்களை நாட்ட போறேன். ஆமென். திருமணம்லாம் ஓஹோன்னு என் பிள்ளைகளுக்கு நடக்க போகுது. ஆமென். பேர பிள்ளைகள்லாம் வர போறாங்க. ஆமென். நான் குறுக மாட்டேன், நான் பெருகுவேன். எப்போ? லாக்டவுன் டைம்ல, எல்லாம் ஷட் டவுன் சொல்ற டைம்ல, எல்லாம் மூடுகிற ஒரு நேரங்களில் எனக்காக காரியங்களை என் தேவன் திறக்கிறார் என்பதுதான் சத்தியமாக இருக்கிறது. ஆமென். அதனாலதான் பாருங்களேன், நீங்க வார்த்தையோட உங்களை இணைச்சிக்கும் போது தான் இப்படிப்பட்ட சிந்தனைகளை நீங்கள் பெற முடியும், இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் உங்களுக்கு வரும், இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். பாருங்க, நான் எவ்வளவு தெளிவா இருக்குது. பெரிய ஸ்டோரியை உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். நான் இது அப்படியே லென்த்தியா இருக்கிறத அப்படியே குறுக்கி எளிமையா உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கிறேன். பாருங்க, 10வது வசனம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து. அப்பனா என்ன? 70 இயர் இவங்க எங்க போறாங்க? லாக்டவுன். 70 வருஷம் லாக்டவுனுக்குள்ள போறாங்க. அப்படின்னா என்ன? ஒரு தேசத்துக்குள்ளே சிறைப்பட்டு போகிறார்கள். அப்போ இந்த ஆசீர்வாதங்கள் எப்போ பேசப்படுதுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு கீழ்ப்படியாம போன ஜனங்களுக்கு போ உனக்கு தண்டனை அப்படின்னா, தண்டனையே ஆசீர்வாதமா இருக்கு. அதாவது நம்ம ஆட்கள் கத்தர் பாருங்க 40 வருஷம் வனாந்திரத்திலே நடத்தினார் அப்படிம்பாங்க. ஆனா நீங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா வனாந்தரமே அவ்வளவு சூப்பரா இருக்கு. வனாந்தரம்னா என்னங்க? ஒரு வேலையும் செய்யல, தண்ணிக்கு தண்ணி, அப்பத்துக்கு அப்பம், கேஎஃப்சிக்கு கேஎஃப்சி, கால் வீங்க மாட்டுக்கு, உடைமைகள் பழமையா போக மாட்டுக்கு, பகல்ல வெயிலுக்கு கூலர், குளிர்ச்சியான மேகம் நிக்கி, இரவு குளிருக்கு ஹீட்டர் நிக்கி, வேற மாதிரி இருக்குது. நோ செட்டர், ஒன்லி ஹீட்டர். ஹல்லேலூயா. சார், வனாந்தரமா என்னது அது? இவ்வளவு அருமையா இருக்குது. காலையிலே வீட்டு வாசலே டோர் டெலிவரி, வானத்து மண்ணா இறங்கிருது. அவன் வீட்டு வாசலே இறங்குதுங்க. வீட்டுக்கு சப்ளை பண்ற இதை ஆண்டவர் அன்னைக்கே பண்ணிட்டார். ஆமென். என்ன கேட்டா, ஆண்டவர் கூட்டிட்டு போனா வனாந்தரம் கூட அருமையா தான் இருக்குது. இது என்னன்னா, கடவுள் சொல்ற நியாய தீர்ப்பு கூட எப்படி இருக்குதுன்னா, நியாய தீர்ப்பிலே வீடு கட்டுங்காரு, நியாய தீர்ப்புல கூட உன் பிசினஸ் நல்லா இருக்குங்காரு, நியாய தீர்ப்புல கூட உன் பிள்ளைகள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்றாரு. அப்போ சொல்றாரு, இப்படிலாம் இருந்துட்டு 70 வருஷத்துக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்ப வரப்பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்னென்ன நல்ல வார்த்தை சொன்னோம் அத்தனையும் நிறைவேறும். அப்படி சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். இதை போய் ஃபுல்லா வாசித்து பாருங்க. இது ஒரு 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 சிறைப்பட்ட ஒரு காலத்தில் தேவன் தன் ஜனங்களுக்கு சொன்ன ஆசீர்வாதமான வார்த்தைகள். அப்போ இன்னைக்கு கூட இது நமக்கு பொருத்தமான ஒரு வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான சூழலை நாம் பார்க்கும் பொழுது நமக்கும் நெகட்டிவாக தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்ப வேண்டியதில்லை. என் தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமென். சூழ்நிலைகள் அவ்வளவு நல்லது போல இல்லை, ஆனால் என் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். என் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பிரைஸ் காட். அப்போ சிறைப்பட்டு போன அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், அப்போ கடவுளுடைய வார்த்தையை மீறின ஜனங்களுக்கு கடவுள் இவ்வளோ நன்மைகளை செய்தார், இவ்வளோ இரக்கங்களை, இவ்வளோ கிருபைகளை, இவ்வளோ தயவுகளை அவர் பாராட்ட முடியும் என்றால், அவரே நம்பி அவரே தன் நீதியாக அவரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற நீங்கள் எப்படி வறண்டு போவீர்கள்? வறண்டு போக மாட்டீர்கள். இந்த காலமும் உங்களுக்கு செழிப்பின் காலமாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நேரமும் உங்களுடைய தொழிலிலே ஆச்சரிய
ஆச்சரியங்கள் நடக்கிற ஒரு நேரங்களாக இருக்கும். உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் நிற்காது, நீங்கள் வீடுகளை கட்டுவீர்கள் என்று நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளின் திருமணம் அற்புதமாய் நடக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ இது எப்படி நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும்னா, சில அடிப்படையான காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மக்கள் பாருங்க, இப்படிப்பட்ட நேரத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை எடுத்து மனசில் தியானிக்கிறதுக்கு பதிலாக இன்னைக்கு மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, தங்கள் கஷ்டங்களுக்கு காரணம் கடவுள். ஒட்டுமொத்த மத நம்பிக்கைகளில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்முடைய கஷ்டங்களுக்கு காரணம் யாரு? கடவுள். என் நேரம் இப்படி இருக்கேன், என்னுடைய டைமு இப்படி இருக்கு. இல்லைன்னா என்ன சொல்றாங்க, எந்த கர்மமோ யார் செஞ்சதோ இப்போ இப்படி இருக்கு. மக்கள் எப்பொழுதுமே தங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா கெட்டதுக்கும் ஒரு காரணத்தை சொல்லி அவங்க அப்படியே என்ன பண்ணிடுறாங்க, அதனோடு ஒத்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் மக்கள் செய்கிற ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. ஆனால் வேதாகமத்தை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா, சிறைப்பட்டு போன அனைவருக்கும் அறிவிக்கிறது. அப்படின்னா என்னன்னா, எல்லோருக்கும் நல்ல வாழ்க்கையை தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லோருக்கும் வளம், எல்லோருக்கும் நலம். ஆமென். கெட்டதுக்கு பின்னாடி கடவுள் இதை தான் மைண்ட்ல வச்சிருக்காங்களே தவிர, தேவன் இடத்துல எந்த கெட்டதுமே இல்லைங்கிறத அவங்க மைண்ட்ல வைக்கவே இல்லை. இந்த கஷ்டம், கடவுள் இந்த கஷ்டத்தை படணும்னு விட்டுருக்கான், இந்த கஷ்டத்தை கடவுள் நமக்கு அனுமதிச்சிருக்கிறார், இப்படியே பேசுவாங்களே தவிர தேவனிடத்துல ஒரு கெட்டதுமே கிடையாது. இந்த உலகத்துல பிசாசும் அவனுடைய கூட்டமும் கெட்டதை பரப்பி கொண்டிருக்கு. நாம இவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம தேவனோடு ஒத்துழைத்தன்னு சொன்னா, இவனுக்கு எதிர்த்து நின்று தீமையை நம் வாழ்க்கையை விட்டும் நம் தேசத்தை விட்டும் நம்மால் அகற்ற முடியும். ஆமென். அப்போ இதுதான் புரிஞ்சுக்கணுமே தவிர, நம்ம நினச்சிக்க கூடாது கெட்டதெல்லாம் கடவுள் அனுப்பிட்டு இருக்கிறாரு நினச்சிட்டு இருக்க கூடாது. பாருங்க, அப்போ இந்த சூழமையை மாற்ற முடியும். ஏமேன். எல்லாம் சொல்லாம இந்த சூழமையை மாற்றலாம். ஏமேன். அப்போ கர்த்தரை நம்பி இருந்த யோசேப்பு, அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் நன்றாக இருந்தது மட்டுமல்ல, அவன் மூலமாக ஒரு தேசமே பஞ்சத்திலிருந்து என்ன பண்ணுது, தப்புவிக்கப்பட்டது. அவன் அது மட்டுமல்ல, அவர்களை நம்பி அண்டி வருகிற பிற தேசத்திற்கும் அவங்க உணவளிக்கக்கூடிய லெவலில் தான் கடவுள் அவங்கள வச்சார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, கடவுளுடைய திட்டம் பஞ்சம்னா அப்படி ஒரு கனவை கொடுக்க வேண்டியதும் இல்லை, அந்த கனவுக்கு அர்த்தத்தை சொல்ல வேண்டியதும் இல்லை, முன்னாடியே களஞ்சியத்தை சேர்த்து வைக்க வேண்டியதும் இல்லை. நம்ம ஆட்கள் மட்டும் இருந்திருந்தாருன்னா, சேர்க்கிறாயா சேர்க்கிறாயா புழுத்து போய்விடும், யோசேப்பு விழுந்து போய்விட்டாயேன்னு பேசியிருப்பாங்க. அதனால தான் யோசேப்பு எகிப்துக்கு போயிட்டான், அதனால தான் நல்லா ஆயிட்டான். ஆமென். நான் சொல்லட்டுமா, சில பேர்லாம் நம்ம சபையில் இல்லாமல் கொஞ்சம் வெளியில் போனதுனால இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க. என்னையா இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை வச்சுட்டீங்களே அப்படின்ட்டு. நம்ம சபைனா பொதுவாக தான் சொல்கிறேன், ஏன்னா பொதுவாக தானே விமர்சிக்கணும், பர்சனலாக விமர்சிக்க முடியாது. பாருங்களேன், அதாவது சபை எதிர்மறையான காரியத்தை மக்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால இப்போ முன்னேறவன் வெற்றி பெறவன்லாம் எங்கே போயிட்டான், வெளியில் போயிட்டான். சபைக்குள்ளே யார் இருக்காங்க, கஷ்டப்படுற ஒரு 4 குடும்பம், அவங்க தான் உள்ள வைக்கிறாங்க. இந்த நிலைமைக்கு சபையை கொண்டு வந்துட்டோம். யோசேப்பு இருக்க வேண்டியது இந்த யாக்கோபு இஸ்ரவேல் குடும்பம் இருக்கிற அந்த கானான். ஆனால் யோசேப்பை தூக்கி போட்டதுனால இப்போ யோசேப்பை தேடி யாரே போக வேண்டியதாயிடுச்சு, இந்த யாக்கோபின் குடும்பம் போக வேண்டியதாயிடுச்சு. அப்படின்னா என்ன, ஞானத்தையும் பதிலையும் செழிப்பையும் சிறந்த காரியங்களையும் தேவன் தன் சபையிலே தன் மக்களிடத்திலே அவர் கொடுக்கிறார். ஆனால் தனது மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதை புறக்கணிக்கும் பொழுது அது எங்கேயோ போய் சேர்ந்துடுது. அப்போ இந்த நாட்களில் நம்ம என்ன சொல்லித்தர்றோம், செழிப்பையும் நிறைவையும் தேவன் வைத்திருக்கிற நன்மையும் யாருக்கும் நினச்சி யோசிக்காம அதெல்லாம் எனக்குரியதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உலகமே உங்கள் பின்னாடி வரும். அதுதான் கடவுளுடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு சர்ச்சும் யோசேப்பு மாதிரி, ஒவ்வொரு விசுவாசியும் யோசேப்பு மாதிரி. ஆமென். சொல்லப்போனா பிரச்சனையான இந்த நேரத்தில் நீங்கள் தீர்வுகளாக இருக்கும்படி தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். அதுதான் கடவுளுடைய திட்டம். You are not a problem maker, you are a problem solver.
ஆமென். அதனால தான் இயேசு சொன்னார், யூ ஆர் தி சால்ட் ஆஃப் திஸ் எர்த். நீங்கள் இந்த பூமிக்கு யாரா இருக்கிறீங்க? உப்பு. எல்லாம் சொல்லுங்க, உப்பு. ஆமென். அப்போ உப்பு என்ன பண்ணுது? கெட்டு போற ஒரு காரியத்தை பாதுகாக்கும் ஒரு வேலையை இது செய்யும். கடவுள் சொல்றாரு, நீ இருந்தா உலகம் பாதுகாப்பா இருக்கும். ஆமென். பூமிக்கு நீங்க யாரு? உப்பு. உலகத்துக்கு நீங்க யாரு? வெளிச்சம் அப்படின்ட்டாரு. ஆமென். அப்ப பாருங்க, கடவுளுடைய பிள்ளைங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்க என்ன உண்டு? லைஃப். அங்கெல்லாம் ப்ரொடெக்ஷன், அங்கெல்லாம் பாதுகாப்பு உண்டாயிருக்கும். இதுதான் ஒரு விசுவாசியினுடைய ரோல், இதுதான் சபையினுடைய ரோலுங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நிறைய இடங்கள்ல இருந்து நமக்கு ஃபோன் கால்ஸும் இதுவும் வருது, எங்களுக்கு உதவிகள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த நேரத்தில் யாரையும் வந்து குறை சொல்கிறதே இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் சில காரியத்தை சிந்திக்கும்படியாக நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் இந்த செழிப்பை பற்றி பேசிகிட்டே இருக்கிறேன். நான் கடவுளுடைய பிள்ளைங்க செழிப்பாக இருக்கணும், நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் 4 பேருக்கு கொடுக்க முடியும், கடவுளுக்கு மகிமையாக காரியம் செய்ய முடியும். அப்போல்லாம் எதிர்த்து வீடியோ போட்டு கமெண்ட் போட்ட நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க, இப்போ தான் எங்களுக்கு நல்லா தெரியுது, நல்லா தெரியுது, எங்கள் பகுதிக்கும் உங்கள் வண்டியை அனுப்புங்கங்காங்க. அனுப்புகிறோம் அப்படின்னு இப்போ யோசேப்பின் களஞ்சியம் திருநெல்வேலியில் ஆரம்பித்து சென்னை, கோவையெல்லாம் போய் கேரளா வரைக்கும் போயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்க, இப்படி ஒரு சத்தியத்தை நம்பலன்னா என்ன இருந்திருக்கும்? நம்மளும் இந்த நேரத்தில் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒருத்தர் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறது, கால கொடூரம், மோடிஜியை தான் திட்டிட்டு உட்காந்துட்டு இருந்திருப்போம். நிறைய பேர் பாருங்கள், எதையாவது திட்டிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு. யதார்த்தத்தில் சில காரியங்கள் இருக்குது, அதை நான் சொல்ல வரல, நான் அதுக்குள்ளே வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆவிக்குரியவர்களாக கடவுளுடைய வார்த்தையினுடைய வெளிச்சத்தை பெற்றவர்களாக நீங்கள் இந்த பூமியில் வெற்றிகரமாக இருக்க முடியும். காலத்தை வென்ற ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். சூழ்நிலைகளை மேற்கொள்கிற ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். உங்களுக்கு பஞ்சம் கிடையவே கிடையாது. ஆமென். தஞ்சம் அவர் இருக்க பஞ்சம் இல்லவே இல்லை என்பதை மீண்டுமா நான் டிக்ளேர் பண்றேன் இன்னைக்கு. ஆமென். ஒத்து போகாதீங்க. அதை தான் கடந்த 2-3-4 வாரமாக நான் எடுத்துட்டேன். அதை அப்படியே ரீகால் பண்ணிட்டு இன்னும் சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். பஞ்சம், கடவுள் படைத்த ஏதேனில் பஞ்சம் இருந்துச்சா? இல்லை, பரிபூர்ணம் தான் இருந்தது. ஏதேனாலே என்னதான் அர்த்தம்? பரிபூர்ணம்னு அர்த்தம். த பிளேஸ் ஆஃப் டிலைட் அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஒரு மனமகிழ்ச்சியின் இடம். த டிலைட், த பிளேஸ் ஆஃப் டிலைட், மனமகிழ்ச்சியின் இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அபண்டன்ஸ் இருந்தது, பரிபூர்ணம் தான் இருந்தது, தவிர குறைவு வைக்கவே இல்லை. கடவுள் நிறைவாகத்தான் வைத்தார். அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் இளையகுமாரன் குறைவை பார்த்தானா? குறைவை பார்க்கவே இல்லை. அவன் எப்போ குறைவை பார்த்தான் பாருங்க, லூக்கா சுவிசேஷம். எப்படி பஞ்சத்தில் நீங்கள் செழிக்க முடியுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் மக்கள் ஏன் பஞ்சத்தில் வாழ்கிறாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதுவும் ஒரு முக்கியமான காரியம். இப்போ ஐடென்டிட்டினா, நீங்கள் வந்து உங்கள் பின்னாடி இருந்து நீங்கள் இவ்வளோ நாள் வந்ததை சில காரியத்தை யோசிக்கணும். அடுத்தால எங்கே போக போகிறீங்கிறதையும் என்ன பண்ணணும், யோசிக்கணும். ரெண்டையும் சேர்த்து தான் என்ன பண்ண முடியும், பேச முடியும். பாருங்கள் லூக்கா சுவிசேஷம் 15 பாருங்க. அப்பா வீட்டை விட்டு சொத்துக்கள் எடுத்துட்டு வாங்கிட்டு என்ன பண்ணுறான், அவன் தூரமான இடத்துக்கு போகிறான். ஸோ கதையின் சுருக்கம், நமக்கு கதை நல்லா தெரியும். 14வது வசனம் பாருங்க. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. லூக்கா 15:14. யோசித்து பாருங்க, இவன் அப்பா வீட்டில் இருந்த வரைக்கும் இவன் எதை பார்த்ததே இல்லை, பார்த்ததே கிடையாது. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் காட்ஸ் ப்ரெசன்ஸில், தேவனுடைய வார்த்தையில், தேவனுடைய தொடர்பில் நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு பஞ்சம் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் நம்மளோட டெஃபினேஷன் எப்படி இருக்குதுன்னா, நீங்கள் ரொம்ப ஆவிக்குரியவங்கள ஆக ஆக உங்கள்கிட்ட காசு இல்லாமலேயே போயிடும். இப்படி ஒரு டெஃபினேஷன் கொடுத்து வச்சுருக்குறோம். நீங்கள் எந்த அளவுக்கு டீப் வித் காட், கடவுள் கூட எப்போ டீப்பாக போகிறீங்களோ அப்போ உங்கள் பாக்கெட் என்ன ஆகிடும், காலி ஆகிடுன்னு சொல்லி வைக்கிறோம். ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுது, அவன் அப்பா வீட்டில் இருந்த வரைக்கும் அவன் எதை பார்க்கல,
பஞ்சத்தை பார்க்கல, குறைவை பார்க்கல. ஆனால் இப்போ முதலா அவன் உன்னை மீட் பண்ணுறான். அது என்ன? எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். யாரையோ அண்டி பிழைக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டான். அது வரைக்கும் அப்பாவோட இணைஞ்சிருந்தான், இப்ப யாரோடையோ அண்டி பிழைக்கிற ஒரு வாழ்க்கைக்கு போறான். அந்த குடியானவன் அவனை தன் வயலில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். ஏற்ற வேலை கிடைக்கவில்லை. இவன் ரேஞ்ச் என்ன ரேஞ்ச் இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இப்ப என்ன வேலை கிடைக்குது? பன்றி மேய்க்கிற வேலை. ஸோ ஒரு லோ லிவிங்குள்ள மனுஷன் போனதுக்கு காரணம், பஞ்சத்துக்குள்ள போய் மனுஷன் வாழ்றதுக்கு காரணம், மனுஷன் இந்த தெய்வீக தொடர்பை வேல்யூ பண்ணாததுனால, இந்த தெய்வீக தொடர்பை அவன் கனம் பண்ணாததுனால வாழ்க்கையில குறைவுகள் என்ன பண்ணுது? ஏற்படுது. இப்படிதான் குறைவுகள் ஏற்படுது. அப்போ ஒரு மனுஷன் மீண்டுமாய் தகப்பனை நோக்கி பார்க்கும் பொழுது, தகப்பன் வீட்டிற்கு அவன் வரும் பொழுது, தகப்பனுடைய பிரசனத்தை அங்கீகரிக்கும் பொழுது அவனுக்கு பஞ்சம் என்பது இல்லவே இல்லை என்பதுதான் சத்தியமா இருக்கிறது. ஆமென். இன்னும் சில பேர் வேதாகமத்தில் நம்ம படிக்கிறோம், ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் வந்துச்சு, ஆனா அந்த காலத்தில் ஆபிரகாம் பஞ்சமா இல்லை, அவன் செழிப்பாக இருந்தான். யாக்கோபு காலத்திலே அவனை பஞ்சத்துக்குள் ஆக்குறது போல எல்லா சூலமையும் நெருக்கி கொண்டிருந்த லாபானுக்கு நடுவில் அவன் வாழ்ந்தான். ஆனா அங்க கூட கடவுள் அவனை 2 பரிவாரம் உடையவனாகத்தான் திரும்பி பண்ணினார். ஆமென். யோசேப்பு ஈசாக்கு காலத்திலே பஞ்சம் வருகிறது. வேதவசனம் சொல்லுகிறது, அந்த தேசத்தில் அவன் விதை விதைத்தான், 100 மடங்கு அறுத்தான். ஆமென். அடுத்தது யோசேப்பு காலத்துல பஞ்சம் வருது. யோசேப்பு ஊரையே போசிக்கிற ஆளா இருக்கிறான். ஆமென். எங்கேயுமே நீங்க கவனிச்சு பாருங்க, கடவுளை பிள்ளைங்க பட்னியா கிடந்தாங்க, சோத்துக்கு வழி இல்லாம இருந்தாங்க, அவங்களுக்கு அது நாட்டினுடைய நிலவரம் அப்படி இப்படித்தான் நம்ம இருக்கணும், இப்படி கிடையவே கிடையாது. நான் சொல்றேன், இந்த தெய்வீக தொடர்பு உங்க வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, கடந்த வாரம் நான் உங்களுக்கு காண்பித்தேன், மகா வறட்சியான காலத்திலும் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றுகளை போல் நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். எப்போ இந்த ப்ராமிஸ் அவர் பண்றாரு? மகா வறட்சியான காலம். பார்க்கறது பார்த்தா வசனம் தெரியல. ஏசாயால இருந்து எடுத்து காமிச்சேன்னா உங்களுக்கு எத்தனை? பிரைஸ் எல்லாம் நாங்க இருப்பிடத்தோடு சொல்லுவோங்க. என்னது நீங்க 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும். இப்ப மகா வறட்சி அவனுக்கு வருது, ஆனா அவன் வறட்சியோட சேர்ந்து போயிட்டான். ஆனா இங்க மகா வறட்சி வருது, ஆனா வார்த்தை என்ன சொல்லுது? அப்படிப்பட்ட காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு வறட்சி இல்லை. இப்போ இதுக்கு உங்கள் மைண்டு, உங்கள் திங்கிங்லாம் செட் பண்ணணும். ஐயோ நமக்கு தரித்திரம் தான், ஐயோ இனிமேல் பிஸ்னஸ் அவ்வளோதான், ஐயோ இனிமேல் நல்ல காரியத்தை பற்றி இப்போவுமே பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 வருஷத்துக்கு நல்ல காரியத்தை பற்றி நம்ம பேசவே முடியாது. இதே பேச்சு பூரா அப்படி ஓடும். கஷ்டம்தான் பிரதர், அது டவுன் ஆகி போச்சுல்ல, டவுன் ஆகி போச்சு. ரியல் எஸ்டேட்டு இனிமேல் டவுனு, இனிமே அவ்வளோதான் பாருங்க, அவ்வளோதான் இனிமே என்ன, அப்படியே ஒரு புலம்பல். இந்த ஆவி உங்களை தாக்காதபடி நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஆவி பாருங்க, அவங்க ஆவி உங்க மேல ஊத்துறதுக்கு வருவாங்க. நீங்க சொல்லணும், மகா வறட்சியான காலங்களிலும் என் ஆத்துமாவை திருப்தியாக்குகிற ஒரு மெய்ப்பர் எனக்கு உண்டு. நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், உங்களையே தோட்டம்ட்டாரு, வற்றாத நீரூட்டுன்ட்டார். ஆமென். ஸோ இது சிலருக்கு நம்ம ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறது போல உங்களுக்கு தோணுது. என்ன பிரதர் ஊரே பஞ்சங்கிறாங்க, துட்டு இல்லைங்க. சொல்ல போனா இந்த மாசம் தான் 5 லட்சம் சேர்த்தா 10 லட்சத்துக்கு மேல டேர்ன் ஓவர் பண்ணிருக்கு சார். ஏமேன், அனுபவிச்சுட்டு பேசிட்டு இருக்கோம் சார். சும்மா என்னத்தையோ வாய்க்கு வந்ததெல்லாம் எதையோ சும்மா பேசுவோம், ஒரு பிரசங்கத்தை பண்ணுவோம், நம்ம உற்சாகப்படுத்துவோம். அப்படி கிடையாது. இட்ஸ் a true, இட்ஸ் a true. இது நிஜத்திலும் நிஜம், இது உண்மையிலும் உண்மை. ஆமா, நாளைக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஆமா,
வீட்டுக்கு தேவையான சில பர்னிச்சர்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நாளை காலையில் இறக்குறோம். கடல்லாம் அடைச்சிட்டாங்களே, எங்களுக்கு குடவுன்லாம் திறந்து வச்சிருக்காங்க. சார் இப்போ திங்ஸ் வாங்குற காலமா? நாங்கள் வாங்குவோம் சார், எந்த காலத்துலையும் வாங்குவோம். ஆமென். காலத்தை வென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கைங்க. ஐயோ, எனக்கு என்னன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் இந்த உலகத்தார் அல்ல. யூ ஆர் இன் கிரைஸ்ட், யூ ஆர் இன் த கிங்டம் ஆஃப் காட். எல்லா இடத்துலையும் இருள் படர்ந்திருக்கும் பொழுது உங்க பக்கத்துல மட்டும் லைட் அடிச்சாதான் கொஞ்சம் பேருக்கு தெரியும் கர்த்தர் இவங்க மேல உதித்திருக்கிறார். உதிக்கிற இந்த ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் மந்திரிகளும் புறப்பட்டு வருவார்கள். ஆமே. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி ஆட்கள் வந்து பொருள் வாங்கிட்டு போறாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, அங்க ஒரு சர்ச் இருக்கு, அங்க போங்க, அவங்க உங்களுக்கு தேவையான உணவெல்லாம் கொடுக்குறாங்கன்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வருது. கவர்மெண்ட் அபிஷியலா சிலருக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தெரியல, நம்ம டீம் போய் இப்போ உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஆமே. ஹல்லேலூயா. பாருங்க, நினைக்கிறது, நம்புறது, பேசுறதெல்லாம் அப்படியே நடக்குதுங்க. ஏன்னா அது நம்முடைய சிந்தனைகள் அல்ல, அதுதான் தேவன் நமக்கு வைத்த வாழ்க்கை முறையாகவே அது இருக்கிறது. ஆமென். அதனால சொல்ல, பிலீவ் ஹிஸ் வேர்ட், பிலீவ் ஹிஸ் வேர்ட். அப்போ சில பேருக்கு இது வந்து ரொம்ப மிகைப்படுத்தி நம்ம சொல்றோமோ. இப்போ என்னங்க பரலோகத்தில் இருக்கிற மாதிரியே பேசுறீங்க? அதைத்தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அங்கத்தான் உட்கார்ந்து இருக்கிறோம். உன்னதத்திலே அவரோடு கூட வலது பரிசத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். எபேசியர் 2 போய் வாசித்துக்கோங்க. எல்லாம் வசனம் தான். எபேசியர் 2 போய் வாசித்துக்கோங்க. எபேசியர் 2 வாசித்தீங்கன்னா போட்டிருக்குது, யூ ஆர் சீட்டட் வித் கிரைஸ்ட். நீங்க எங்க இருக்கீங்களா? உன்னதங்களிலே அவரோடு கூட. அவர் உங்களை என்ன பண்றார்? உட்கார வைப்பாருன்ட்டாங்க. ஒரு நாள் உன்னை உட்கார வைப்பார். யூ ஆர் ஆல்ரெடி சீட்டட். நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு போட்டிருக்குது, உட்கார வைப்பார்னு போடலங்க. the past tense of God's word. எபேசியர் 2 என்ன போட்டிருக்கிறது? நீங்கள் உன்னதங்களிலே அவரோடு கூட. 2:7 கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்வாரா, உட்காரவும் செய்தாரா? என்னங்க போட்டிருக்குது? செய்தார். எல்லாம் சொல்லுங்க, டன் டீல். ஆமென். செய்தார்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்க இந்த உலகத்தின் எக்கனாமியோட நீங்க கனெக்ட் ஆகல, நீங்க பரலோகத்தின் எக்கனாமியோட உங்க வாழ்க்கை கனெக்ட் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பெருக பெருக செழிப்பு உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும், செழிப்பின் வழிகள் உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும். ஆமென். அதனாலதான் பிலிப்பியர் 4 நாம் படிக்கிறோம், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார். அப்போ என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தான் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் சொல்லியிருக்க தவிர, இந்த இந்திய நாட்டின் பொருளாதாரம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான்ப்பா உன் தேவையை நான் சந்திக்க முடியும், தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் பொருளாதாரம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை இருக்கும், அப்படி சொல்லவே இல்லை. மை காட் ஷல் சப்ளை ஆல் மை நீட்ஸ் அக்கார்டிங் டு இந்தியன் எக்கனாமி இல்லை, அக்கார்டிங் டு அமெரிக்கன் எக்கனாமி இல்லை, அக்கார்டிங் டு யுஏஇ எக்கனாமி இல்லை, அக்கார்டிங் டு உங்கள் கண்ட்ரி எதுவோ எனக்கு தெரியாது, அதன் அடிப்படையில் அல்ல, அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்னஸ் அண்ட் ஹிஸ் க்ளோரி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். இந்த நேரத்தில் அதை டிக்ளேர் பண்ணுங்க, நான் இந்த உலகத்தான் அல்ல, ஐ ஆம் இன் கிரைஸ்ட். அப்போ என் தேவைகள் எதன் அடிப்படையில் சந்திக்கப்படும்? நம்ம மனதை பிரிச்சிடணும், உங்க மைண்டை நீங்க பிரித்து எடுக்கணும். எதுக்கு இந்த வார்த்தையை அனுப்புறோம்னா, இது ஒரு பட்டய மாதிரி. உங்க மைண்டு, உங்க திங்கிங், உங்க பிலீஃப் எல்லாம் எதுலயோ ஒட்டிக்கிட்டு கிடக்கு. அப்படி ஒட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ பதட்டம், ஐயோ என்ன ஆகுமோன்ட்டு. ஆமா, அப்படி ஒட்ட வைக்காதீங்க, இதுல ஒட்ட வைங்க, வார்த்தையில ஒட்ட வைங்க. ஆமென். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் அவன் இருப்பான், அவன் இலை உதிர்வை காணவே மாட்டான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் எப்படி இருப்பான்? மலை தாழ்ச்சியான வருஷத்திலும். வேணுக்குனே பைபிள்ல அப்படி போட்டிருக்குங்க. இப்போ நான் இவ்வளோ நேரம் எடுத்து காமிச்சேன்னா இது வந்து வேணும்னே எழுதுன மாதிரி இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்லுங்க. நீங்கள்
வேணும் வேணும்னே அது பாட்டுக்கு மழை வந்துட்டு போட்டோம். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் லாக்டவுன் பீரியட்லும் சிறைப்பட்டு போனவர்களுக்கு சொல்கிறதாவது, சிறைப்பட்டு போன நீ சின்ன பின்னமாய் போவாய், அப்படித்தானே சொல்லணும். அவர் சொல்றாரு, அந்த டைம்ல நீ வீடு வாங்குவ, நீ வீட்டை கட்டுவ, நீ உன் பிசினஸ் நாட்டுவ, நீ குன்ற மாட்டாய் பெருகுவாய். எப்படி சொல்ற பாருங்க. நீ குறுகிறவன் மட்டும் நினைச்சிடாத. எப்போ பனிஷ்மெண்ட்டுக்கு கீழே உள்ளவனுக்கு சொல்லுதாரு, நீ குறுகிறன்னு நினைச்சிடாத. அங்க கூட அப்பா நான் உன்னை பெருக வைப்ப. ஆமென். இதுதான் உனக்கு தண்டனை அப்படிங்கிறாரு. இதுதான் உனக்கு தண்டனை. இன்னைக்கு ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தேன். ஹீரோ தப்பு பண்ணிடுவாரு, பாட்டி வந்து அதுக்கு பனிஷ் பண்ணும். நீ இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, தோட்டத்துக்கு அங்கே ஒரு வீடு இருக்கு, அங்கே போய் இருந்துக்கோ, அங்கத்தான் உனக்கு சோறு அனுப்புவேன், அங்கே தான் நீ சாப்பிடணும், அங்கே தான் இருக்கணும், சாயங்காலமாக தான் வீட்டுக்கு வரணும். இதான் உனக்கு தண்டனைமா. தண்டனை மாதிரியே தெரியலையே, இது ஸ்பெஷல் கவனிப்பு மாதிரிலாம் இருக்கு. நிறைய நேரத்தில் பாருங்க, கத்திர அவ்வளோ தயவுள்ள ஒரு கத்திரத்தில் வந்திருக்கிறோம். ஏன்னா வேணும்னே சொன்ன மாதிரி இருக்குது. எரேமியா 17 நம்ம பார்த்தோமா? எரேமியா 17 என்ன படித்தோம்? எரேமியா 17 கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் தன் பிசினஸை தன் நம்பிக்கையாய் கொள்கிறவன் அல்ல, தன் மாம்சத்தை தன் நம்பிக்கையாய் கொள்கிற மனுஷன் அல்ல, தன் அறிவையும் தான் வாழும் தேசத்தையும் நம்பிக்கையாய் கொள்கிற மனுஷன் அல்ல. அதை தாண்டிங்க, எல்லாம் சொல்லுங்க, அதை தாண்டிருங்க. தாண்டிட்டீங்கன்னா இன்னொரு ரெல்ம்ல இருந்து உங்களுக்கு திறக்கப்படும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அஞ்சப்ப 2 மீன் அங்க இருந்தது. அஞ்சப்பரா இருந்தது அங்க, அஞ்சப்பர் இல்லை, அஞ்சப்பம் 2 மீன் தான் இருந்தது. அப்போ 5000 பேருக்கு பிரெட் எங்கிருந்து வந்தது? ஃபிஷ் எங்கிருந்து வந்தது? இட்ஸ் அன்சீன் வேர்ல்ட். அன்சீன் வேர்ல்டுல இருந்து சீன் வேர்ல்டுக்கு எல்லாமே வந்தது. இயேசு அதை கொண்டு வந்தார். அவ்வளோ பேருக்கு திராட்சரசம் எங்க இருந்து வந்தது? அன்சீன் வேர்ல்டுல இருந்து இந்த சீன் வேர்ல்டுக்குள்ள, பார்க்கக்கூடிய இந்த உலகத்துக்குள்ள அது வந்தது. நான் சொல்றேன், தேவன் காணப்படுகிற காணப்படாத எல்லாவற்றையும் உங்களுக்காக சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். பேதுரு வலைக்குள்ள அவ்வளோ நேரம் போராடி வராத மீன் எப்படி வந்தது? எல்லாம் அப்படியே கிரியேட் ஆகுது. அலசி அலசி பார்த்தேன், அரிச்சு பார்த்தேன், ஒத்த மீன் கூட வரல. இப்போ போட்டா அப்படியே அள்ளிக்கிட்டு வருது, படகு நிரம்புது. எங்கிருந்து இது வருது? அப்போ நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், காணப்படாத அந்த உலகத்தையோடு நீங்கள் தொடர்புடையவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். இது விளங்கணும் பாருங்க. ஏன் தொடர்பு எங்க இருக்கு? இப்போ நம்ம இந்தியா ஒரு செழிப்பான சூழல்ல, நம்ம இந்திய நாடு வந்து வளமா இருக்கு. இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு அந்த அம்பாசிடர்ஸ் வந்து எங்க இருக்கு? சோமாலியாவில் போய் ஒரு வச்சிருக்கோம். சோமாலியா வந்து எப்படி இருக்கு? ரொம்ப வறண்டு போயிருக்கு. ஆனால் சோமாலியாவில் இருக்கிற இந்தியன் எம்பசி வறண்டு இருக்குமா? வறண்டு இருக்காது. ஏன்? அந்த எம்பசியில் இருக்கிறவன் அந்த நாட்டின் பொருளாதாரத்தின் அடிப்படையில் அவன் வாழ மாட்டான். இந்தியா கவர்மெண்ட் எந்த லெவலில் இருக்கோ அதுதான் அவனோட எக்கனாமியாக இருக்கும். அதைத்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த பூமியில் இருந்தாலும் உங்கள் கவர்மெண்ட் இஸ் a heavenly government. You are the kingdom ambassador, you are the kingdom citizen, you are the king's son. ஆமென். அப்போ உங்க பொருளாதாரம், நீங்க வாழ்ற இந்த சூழமையின் அடிப்படையில் இல்லாமல் உங்கள் பொருளாதாரம் உங்கள் நாட்டை சார்ந்தது, உங்கள் ராஜ்யத்தை சார்ந்தது, உங்கள் தேவனை சார்ந்தது என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்தால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சத்தியத்தை அறிந்தால் விடுதலை ஆவீர்கள். ஆமென். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிந்தா நீங்க என்ன ஆயிடுவீங்க? விடுதலை ஆவீர்கள். ஆமென். அரிசி, பருப்பு, பொருள் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். நான் அதை விட இதை கொடுக்க விரும்புகிறேன். ஆமென். இது கிடைச்சா நீங்கள் நிறைய பேர் கொண்டு கொடுப்பீங்க. ஆமென். ஆமாம். உங்கள் மனதில் விட்டு இந்த திங்கிங் வெளி, இந்த தரித்திர புத்தி வெளியில் போயிடும். எனக்கு சில நேரம் 2-3 வாட்டி கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். ஐயோ, இவங்க வாழ்நாளில் இப்படி ஒரு அடிமையாக ஆயிடுவாங்களோ அப்படின்ட்டு. ஆமாம். ஏன்னா உதவி பெற பெற திரும்ப என்ன ஆகிடும்? அடுத்தால என்ன கொடுப்பாங்க, அடுத்தால தருவாங்களா, இப்படியே ஆகிடும். உதவி செய்யணும், உதவியை பெறணும். செய்கிறவர்களுக்கும் சொல்கிறேன், பெறுறவங்களுக்கும் சொல்கிறேன். செய்கிறவங்க வெறும் உதவியை மட்டும் செஞ்சாட்டே இருக்காம கொஞ்சம் வார்த்தையும் கொடுத்துக்கிட்டே இருங்க.
பெறுறவங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவரே நான் பெற்றுக்கிட்டே இருக்கக்கூடாது, சீக்கிரமா நான் கொடுக்குற ஆளா மாறணும், சீக்கிரமா என் வாழ்க்கை அநேகருக்கு வாரி இறைக்கிற வாழ்க்கையா அது மாறணும், அந்த எண்ணங்களுக்குள்ள வரணும் பாருங்க. அப்படி வந்தாதான் செழிப்பு சாத்தியமாக இருக்கிறது. அப்போ இது சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை. சாமியார் ஒருத்தர் சொல்றார், நித்யானந்தர், எங்க கைலாசாவில் நோ லாக்டவுன், இங்க லாக்டவுனே பாருங்க. இந்த விசுவாசம் இஸ்ரவேலருக்குள்ளேயும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லையே. அவர் சொல்றாரு நோ லாக்டவுன். 10,300 கோடி சொத்து மதிப்பு உள்ளவரா ஒருத்தர் இருக்கிறார். 10,300 கோடி. இங்க பாருங்க, தெருக்கோடியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க வந்து கோடி, தெருக்கோடி தான் இருக்கு, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா திட்டியாச்சு, அதுக்கு எதிராகவே சிந்திச்சு, அதுக்கு எதிராகவே பேசியாச்சு. நாங்கள் பரலோகத்திலே தங்க வீட்டிலே நாங்கள் நடப்போம் அப்படின்னு. இப்போ இங்க தங்க வீடு இல்லை, அங்க எங்களுக்கு தங்க வீடு உண்டு, இப்படியே பேசியாச்சு. எவ்வளோ தப்பான தியாலஜி பாருங்களேன். இதுக்கு இதை எடுத்து இவ்வளோ பேசுகிறோன்னா, உங்கள் நம்பிக்கை தப்பாயிடுச்சுன்னா உங்கள் விசுவாசம் தப்பாயிடும். உங்கள் விசுவாசம் தப்பாச்சுன்னா உங்கள் எதிர்பார்ப்பு தப்பாயிடும். எதிர்பார்ப்பு தப்பாச்சுன்னா நடக்கிறது பூரா தப்பாயிடும். அதனால தான் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைவா இருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், உங்கள் எக்கனாமி உங்கள் பிஸ்னஸை சார்ந்தல்ல, உங்கள் எக்கனாமி உங்கள் கண்ட்ரியை சார்ந்தில்ல, உங்கள் எக்கனாமி தேவனுடைய ராஜ்யத்தை அது சார்ந்ததாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்னஸ். ஆமென். அப்போ உங்கள் குறைவுகள் எப்படி நிறைவாகும்? ஹவு டு காட் சப்ளை யுவர் நீட்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்னஸ். எவ்வளோ அழகா வருது பாருங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். ஊழியம் செய்றவங்களும் சொல்றேன், உன் சபையின் வருகிற விசுவாசிகளை வைத்து அல்ல, அவர்கள் மூலமாக கடவுள் உங்களுக்கு செய்திருக்கலாம், செய்து கொண்டே இருக்கிறார். ஆனா அந்த அளவின் அடிப்படையில் அல்ல, அவர் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். ஆமென். எஸ், மை காட் shall supply all my needs according to his richness, according to his kingdom. ஆமென். ஏன்? அதனால தான் பவுல் வந்து, நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்போ பார்த்தாலும் இங்கேயே போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, கிங்டமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறார். யூனோ த கிங்டம் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ராஜ்யத்தின் நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை முதலீடு செய்வது என்பது இருக்கிறது. முதலீடு செய்கிறவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாங்க? வளர்கிற ஒரு கம்பெனியில் தங்கள் பொருளாதாரத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்? அந்த நிறுவனம் வளரும் பொழுது இவங்களுடைய ஷேரும் என்ன பண்ணுது? வளருது. நாளைக்கு விற்கும் போது அதிக பணத்தை அவர்கள் பெறுகிறார்கள். ஆனால் அதே தான் பவுல் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? மை காட் shall supply all your needs according to his kingdom, according to his richness. யாருக்கு சொன்னார்? யாருக்குங்க சொன்னாரு? கிங்டம் இன்வெஸ்டருக்கு சொல்லிட்டு இருக்கிறார். பாருங்க, பிலிப்பியர் 4 எடுங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 4 பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் ஜனங்களை கொடுக்க சொல்லாதீங்க, இந்த நேரத்தில் ஜனங்களை வந்து காணிக்கலாம் ஜனங்கிட்ட வாங்காதீங்க, இப்படியே பேசிட்டாங்க. இந்த நேரத்தில் கூட கிங்டமில் இன்வெஸ்ட் பண்ணுறது தெரிலன்னா அப்புறம் எந்த நேரத்தில் கற்றுக்க போகிறாங்கன்னு தெரியல. பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நேரம் கூட நீங்கள் நிறைவில் இருந்திருக்க முடியும் என்பதுதான் சத்தியமாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, அப்படியே எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பிலிப்பியர் 4:19 வாசித்துட்டோம். என் தேவன் தம்முடைய மகிமையின் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம், குறைவுகள் சிலவற்றே எல்லாவற்றையுமா, எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? நிறைவு ஆக்குவார். இல்லப்பா நீ குறைவுகளோடு தான் வாழ வேண்டும் என்றால் நிறைவாக்குவார் என்று பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைவாக்குவார். இல்லைங்க, எல்லா குறைவும் நிறைவாக்க மாட்டார், ஒரு சில குறைவுகளோடு நீ வாழ்ந்துதான் ஆகணும், அப்படி சொல்லலை. எல்லா குறைவுகளையும், அது அப்படி போட்டிருக்குதான், குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே
நிறைவாக்குவார். இவங்க மகிமையில நிறைவாக்குவார்னா அதுக்கு இன்னொரு இன்டர்பிரேஷன் வச்சுட்டாங்க. மகிமையில் நீங்க போனீங்கன்னா நிறைவாக்குவார். அடா பாவிகளா, அப்போ இங்க ஒண்ணுமே கிடையாதா? இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் கைலாசாவுக்கு போயிடுவாங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கதான் நோ லாக்டவுன்ங்கிற பிரீச்சிங் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அப்படியே சொன்னீங்கன்னா பெசாட்டி நம்ம அங்கதான் நோ லாக்டவுனா, எவர் கிரீன் லைஃபா அப்படின்னு உள்ள போயிடுவாங்க. நம்ம பரலோகத்தை அவ்வளோ இதா பேசி வச்சிருக்கோம். அங்க போனீங்கன்னா தான் அப்ப உங்களுடைய ராஜ்யம் வருவதாகன்னு ஜோமன்னு சொன்னார. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நீ அங்க போகணும்னா அப்போ ராஜ்யத்தை இங்க வர சொல்லி டப்புன்னு நீ அங்க போயிட்டன்னா, சில இந்த கால் டாக்ஸி புக் பண்ணிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு வேற எங்கேயா போயிடாம பாருங்க. அவன் போன் பண்ணிட்டு இருப்பான், சார் வர சொன்னீங்களே அப்படின்ட்டு வீட்டு வாசல் நின்று. அது மாதிரி ராஜ்யம் வருவதாகனா இவங்க கிளம்பி போயிடுவாங்களாம். அப்போ வந்த ராஜ்யம் வருவதாகனா என்ன அர்த்தம்னா, அந்த பேட்டர்ன், அந்த ராஜ்யம் எப்படி நிறைவா இருக்கோ அது மாதிரி இதுவும் மாறப்போகுது. அதுக்காக உன்னை அவர் அழைத்திருக்கிறார். அதை நீங்கள் அனுபவிப்பது அவருடைய திட்டமும் நோக்கமுமா இருக்கிறது. ஆமென். அப்போ மகிமையில் என்ன அர்த்தம்னா க்ளோரியஸ் வே. மகிமைன்னா அங்க போன பிறகுல மகிமையான விதத்திலே my God shall supply all your needs according to his richness and his glory. அவர் ஐஸ்வரியத்திலிருந்து, அவர் மகிமையிலிருந்து, அவர் லெவல்ல இருந்து உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். ஆமென். அது எப்படிங்க இந்த நேரத்தில் என் தேவையை சந்திக்க முடியும்? அவர் லெவல்ல இருந்து சந்திப்பார். இப்ப சிலர் கேட்குறாங்க, என்ன இந்த நேரத்தில் நீங்க எல்லா இடத்துக்கும் போறீங்க வர்றீங்க, உங்க டீமுக்கு தடையே கிடையாதாங்க? இது வேற லெவல்ல இருந்து எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. உங்களுக்கெல்லாம் லாக்டவுனே கிடையாதா? இந்த நேரத்திலையும் சிலர் ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னா அவங்களுக்கு சில ஸ்பெஷல் இது கொடுக்கப்படுகிறது. அது மாதிரி தான் கடவுள் சொல்றாரு, எப்பா உன் தேவையை என்னுடைய ரிச்னஸ்ல இருந்து, என்னுடைய மகிமையிலிருந்து நான் என்னால் என்ன பண்ண முடியும்? சந்திக்க முடியும். பேங்க் மூடி இருக்கலாம், பிஸ்னஸ் மூடி இருக்கலாம், காரியங்கள் எல்லாம் எதிராக இருக்கலாம், ஆனால் நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உன் தேவைகளை என்னால் சந்திக்க முடியும் என்று சொல்லுகிறார். ஆமென். நான் சொல்றேன், ஓ டேஸ்ட் அண்ட் see the Lord is good. இந்த நேரத்தில் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க உங்களை அழைக்கிறேன். இதை காட்டுறதுக்கு தான் வனாந்தரத்தில் கூட்டு போறாரு. வனாந்தரத்தில் ஏன் கூட்டு போனார்னா, இங்க பார்ப்பா, இங்க நிழல் கிடையாது, இங்க வெயில் தான் இருக்கு, ஆனா நிழல் கூட நான் தான் உனக்கு தரணும். இங்க ஆறுகளும் ஏரிகளும் கிடையாது, தண்ணிக்கு நீ யாரை தான் நம்பணும்? என்னதான் நம்பணும். இங்க ஜவுளி கடை கிடையாது, துணி கடை கிடையாது, டெய்லரும் கிடையாது. உன் ட்ரெஸ்ஸு கூட சூப்பர் நேச்சுரலா நீ வளர வளர அதுவும் வளருது. ஆமென். எப்படி யோசித்து பாருங்களா, அங்கே துணி வாங்கினாங்களா, போய் தச்சாங்களா, 40 வருஷம் என்ன பண்ணாங்க, போட்டிருந்த ட்ரெஸ் அப்படியே வளருது. 20 சைஸு 28 34, அப்போ அது பாட்டுக்கு விரிவடையுது. யோசித்து பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் நேச்சர்ல அங்கே நடந்திருக்கும். எல்லாமே அப்படிதான். ஏன் அப்படி கூட்டு போறாருன்னா, அவனுக்கு ஒன்று சொல்ல விரும்பினார். என்ன விரும்பினார்னா, ஐ ஆம் த சோர்ஸ் ஆஃப் எவ்ரி பிளெஸிங்ஸ். ஆமென். நீ இந்த வளங்களை உபயோகப்படுத்து, ஆனா உன் நம்பிக்கையை என் மேல வைன்னு சொல்லி தரார். ஆமென். ஸோ ட்ரஸ்ட் காட். தேவன் கற்பாறையிலிருந்து கூட உனக்கு தண்ணீரை கொண்டு வர முடியும். ஆமென். கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வர முடியும். கேன்சலான ஆர்டர்ல இருந்து 6000 ரூபாய் என்ன வந்திருக்குது, டொனேஷன் வந்திருக்குது. எங்கேயாவது நடக்குமா அது? அப்படின்னா என்னன்னா, கடினம்ங்கிறதுல இருந்து வர முடியாதுங்கிறதுனால தான் உங்களுக்காக காரியத்தை வர வைக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். சரி, அப்போ ஒரு கிங்டம் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு சப்ளை வரும். அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி இங்க பேசும்போது ஒரு காரியம் சொல்றாரு, கிங்டம் இன்வெஸ்டர்னு சில பேர் இருந்திருக்கிறாங்க பாருங்க. யாரு? 15வது வசனம் பாருங்க. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்ன சொல்றாரு?
இந்த பால் சுவிசேஷ ஊழியமாய் பல இடங்களில் சென்று சபைகளை ஸ்தாபிக்கும் ஒரு அப்போஸ்தலராய் அவர் பயணம் பண்ணும் பொழுது அவருக்கு தேவையான பண உதவிகளை அவருடைய ஊழியத்திலே அவருக்கு சப்போர்ட்டா யார் தான் இருந்தாங்களாம்? இந்த பிலிப்பு சபை. சில சொல்லுவாங்க பவுல் அப்போஸ்தலன் வேலை பார்த்தே ஊழியம் செய்தார் அப்படின்ட்டு. சில இடங்களில் அப்படி செய்தார், எல்லா நேரத்திலும் அப்படி செய்தார்னு வேதாகமத்தில் சொல்லலை. இப்படி ஒரு கருத்தை நாம் சொல்லும் பொழுது ஊழியம் செய்கிறவங்க வேலையே செய்யாமல் நீங்க இருங்க, அதுதான் கரெக்டு அப்படிங்கிற கருத்தையும் நாங்கள் என்ன பண்ணல, சொல்லலை. உங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு வேலை செய்ய நேரம் இருந்தால் தாராளமாக நீங்கள் செய்யலாம். ஆமேன். நானும் நிறைய பிஸ்னஸ்களில் என்னுடைய நேரங்களை பணங்களை முதலீடு செய்கிற ஆர்வத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களை நான் தெரிவிக்கிறேன். ஆமேன். ஸோ தப்பு கிடையாது. இது வந்து சில கிரிட்டிக்ஸ் பண்ணுவாங்க, அதாவது காணிக்க கொடுக்கக்கூடாது யாருக்குமே. பவுல் என்ன காணிக்க வாங்கினாரா? அப்போ பைபிளே இவங்க ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. பிலிப்பு சபை யாரு? நீங்கள் தான் கொடுத்தீங்க, மற்ற யாருமே கொடுக்கல. பாருங்க, பணத்தை பற்றி தான் பேசுகிறாரா? நல்லா கவனிங்க. 16, நான் தெசலோனிக்காயில் இருந்தபோது என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். கரெக்டாக அனுப்பிட்டாங்க. கூகுள் பேயா, ஜிபேயா, இல்லை வந்து என்னது ஃபேஸ்புக்கா, என்னது அது என்னெல்லாமோ வச்சுருக்குறாங்களே, ஃபோன்பே. ஏன் போடுறீங்க அப்படிங்கிறாங்க. போடணும்னா அனுப்புறதுக்கு போடணும்ல. சிலருக்கு இன்னொன்று, இவங்க போட்டு பார்த்துருக்காங்க, யாரும் அனுப்பலை. அந்த வைத்தறிச்சல் பாருங்க கொஞ்சம் பேருக்கு. ஏன் நீங்கள் போடுகிறீர்கள் அப்படின்னு. நீங்கள் போட்டதுனாலேயோ காசு போடுவாங்களா? நீங்கள் நாளைக்கு போட்டு பாருங்க. அப்படிலாம் போட மாட்டாங்க. உங்ககிட்ட இருந்து ஜனங்களுக்கு ஏதாவது போச்சு, அதால் ஆசீர்வதிக்கப்பட்டாதான் அவங்க விதைப்பாங்களே தவிர, நீங்கள் டிவியில் வந்துடுறதுனாலையும் கூகுள் பேயை போடுறதுனாலையெல்லாம் போட மாட்டாங்க யாரும். கூகுள் பே போட்டிருக்கார நம்ம ஏதாவது போடுவோமே அப்படிலாம் போட மாட்டாங்க. இவர் என் வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ போட்டாரு, நான் ஆசீர்வதிக்கும்படியாய், நான் இந்த ஊழியரை கனம் பண்ணும்படியாய், இந்த வார்த்தையை நான் வந்து ஹானர் பண்ணும்படியாய், ஐ வாண்ட் டு கிவ், ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் தட் கிங்டம், தட் அனாயிண்டிங். அப்படிதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, விதைக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ பவுல் வந்து எனக்கு ஏன் அனுப்பிட்டு இருக்கேன், நான் உழைப்பேன் அப்படிலாம் சொல்ல, அதை ரிசீவ் பண்றாரு. சிலருக்கு பாருங்க ரிசீவ் பண்றதுக்கும் தெரியறது கிடையாது. தே ஆர் நாட் குட் ரிசீவர். அவங்க வந்து அதை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, தப்பு, அதெல்லாம் தப்பு. பைபிள் முழுசா படிச்சு பாருங்க. ஏசு காணிக்க வாங்கலீங்களா? காணிக்க வாங்கினாரா? வாங்கலையா? ஒட்டச்சு கொண்டு வந்து காலில் ஊத்துறா, அதை ரிசீவ் பண்றாரு. அது 1 வருட சம்பளமா. 1 வருட சம்பளம் மதிப்புள்ள சென்ட் அடிச்சா நீங்க ஒத்துக்குவீங்களா? கொரோனா டைம்ல ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமான்னு இருப்பீங்க நீங்க. ஏன் சொல்லிட்டாரு, ஏழை எப்பவும் இருப்பான், ஆனா நான் இப்பந்தான் இருக்கேன், அவ எனக்காக செஞ்சா, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுதோ அங்க இது அறிவிக்கப்படட்டும்ட்டார். ஆமென். அநேக ஸ்திரீகள் இயேசுடைய டீம்ல கிங்டம் இன்வெஸ்டரா பார்ட்னர்ஸா இருந்தாங்கன்னு பைபிள்ல போட்டிருக்குது. ஆமென். நானும் கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கும் அநேக சகோதரிகளை, பிசினஸ் உமன்களை தாரும். ஆமென். ஹல்லேலூயா. பைபிள்ல போட்டிருக்கு, அப்படியே பாசிக்கணும். ஏசு காணிக்கே வேண்டான்ற, அப்புறம் எதுக்கு பணப்பையை ஒருத்தன் வச்சுட்டு அலைஞ்சானே? ஏன் பணப்பை வச்சுட்டு அலைஞ்சான்? காணிக்க வர வர ஒரு ப்ரெஷரை எப்போ யார் வைப்பா? ஏசு காணிக்க வாங்கினாரா? இவங்க எல்லாம் இந்த அறவேக்காடு மாதிரி பைபிளையும் படிக்கிறது கிடையாது, பவுல் வாழ்க்கையும் படிக்கிறது கிடையாது. பவுல் வேலை செய்தார், டென்ட் போட்டு தான் சம்பாதிச்சார். முதல்ல பவுல் இவ்வளோ பெரிய பணக்காரன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு ஊருக்கு போயிருந்த இடத்துல, இப்போ திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம், எங்கேயுமே பண்ண முடியல, திடீர்னு ஸ்டீஃபன் ஐயா சமையல் பண்ணிட்டு இருக்காருன்னா, ஒரு நாள் சாமண்ணை போய் ஹெல்ப் பண்ணிட்டாருன்னா, சாமண்ணை வந்து ஃபுல் சமையல்காரனே முடிவுக்கு வந்துட முடியுமா? அப்படி கிடையாது பாருங்க. அந்த நேரங்களில் அங்கே உதவி செஞ்சுக்கிட்டு ஒரு ஊழியத்தை என்ன பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்கிறாங்க. காணிக்கையே வாங்கலன்ட்டுலாம் போடலைங்க, வர பற்றினேன். பவுல் எப்படி என்கரேஜ் பண்ணுறாரு பாருங்க. சிலர் வந்து நீங்கள் ஏன் என்கரேஜ் பண்ணுறீங்க, அவங்களா கொடுப்பாங்க. மக்களுக்கு எல்லாவற்றையும் ஒரு போதனையாளர் கற்றுக் கொடுக்க வேண்டும். மக்களுக்கு அவங்களுக்கே எல்லாம் தெரியும்னா அப்புறம் நீங்க ஏன் பிரசங்கம் பண்றீங்க? அவனே ஆண்டவரை தெரிஞ்சுக்குவான்னு விட்டுற வேண்டியதானே? எல்லா காரியத்தை குறித்தும் போதிக்க வேண்டியது அவசியம். பாருங்க பாருங்க, பவுல் சொல்றாரு, 2 தரம் அனுப்பினீர்கள், 2 தரம் அனுப்பினீர்கள். 17, உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள்
கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். என்ன சொல்றாரு? நீங்க எனக்கு அனுப்பிச்சிங்க, இப்போ சில மேட்டரை நான் உங்களுக்கு பேச போறேன். அப்படி பேசுறதுனால நான் உங்க காசெல்லாம் புடுங்குற ஆள்னு நினைச்சிக்க கூடாது. என் அக்கௌண்ட்ல ஏறணுங்கிறதுக்காக நான் பேசல, உங்க அக்கௌண்ட்ல கணக்குல பணம் பெருகணுங்கிறதுக்காக நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்பதுதான் பவுலுடைய பிரசங்கமா இருக்கிறது. ஆமே, எவ்வளவு அவருக்கு மக்கள் மைண்ட் நல்லா தெரியுது பாருங்க. இப்படி பேசுறதுனால இவன் வீடியோ போடுவான்னு தெரிஞ்சிருக்கு அவருக்கு, இவன் ஏதாவது கமாண்ட் போடுவான்னு தெரியுது. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் அக்கௌண்ட் கடவுள் எப்படி வேணாலும் நிரப்புவாருப்பா, ஆனா நான் இதை ஏன் சொல்றேன்னா உன் அக்கௌண்ட்ல பெருக போகுது அப்படிங்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. என்ன மாதிரி பேசியிருக்காரு பாருங்க. உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். யார் ஒரு ஊழியக்காரர் ஜனமெல்லாம் களஞ்சியம் வச்சு களஞ்சியெல்லாம் நிரம்பி இருக்கணும்னு நாடுவதுதான் ஒரு தலைவனுடைய இருதயம், ஒரு ஊழியர்களுடைய இருதயமாய் அது இருக்கிறது. ஆமென். கேட்குறாங்க, எப்படிங்க இவ்வளவு 5 lakhs மேலே ஹெல்ப் பண்ணிட்டீங்க? எல்லாம் பாருங்க, முதல்ல இதை விதைச்சு இங்கே வாங்கய்யா, நீங்கள் ஒரு 10,000, நீங்கள் ஒரு 1 lakh 2 lakhsன்னு சொன்னால் எடுத்து கொடுக்குற அளவுக்கு ஜனங்களுடைய களஞ்சியம் நிரம்பிடுறதுக்கு. ஆமென். சும்மா டப்புன்னு வரல. நான் சொல்கிறேன், உங்கள் சபைகளில் இதை போதிங்க. யார் தப்பாக சொன்னாலும் கடவுளுடைய வார்த்தையின்படி பேசுங்க. சொல்லி பாருங்க, உங்கள் ஏரியாவில் உங்கள் சபை இருக்குன்னா அது உதவி செய்கிற இடமாக அது இருக்கும். ஆமென். சபையை தேவன் அடைத்து விட்டார்னு ஒரு கும்பல் பேசிக்கிட்டு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த டைம்ல மருத்துவமனைகள் அடைக்கப்பட்டிருக்கா? திறந்திருக்கு. ஏன்? இது குணமாக்கும் இடம். நான் சொல்றேன், சபையும் அப்படிப்பட்ட மகிமையை வெளிப்படுத்தியிருந்தால் அரசாங்கமே சபையை திறந்து வைங்கன்னு சொல்லியிருக்கோம். நான் சொல்றேன், இன்னைக்கு டிக்ளேர் பண்றேன், அப்படிப்பட்ட நாள் தேவனுடைய சபையின் மீது, தேவனுடைய மக்கள் மீது அது வருகிறது. கியூர் ஆக முடியாத பேஷண்ட்ஸ் கூட சபைகளுக்கு எடுத்து செல்லுங்கள், அங்கு குணமடைவார்கள் என்று சொல்லுகிற ஆவியும் அபிஷேகமும் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் தேவனுடைய சபையிலே, தேவனுடைய மக்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இட்ஸ் a healing centerங்க. Church is a healing center. இல்லைங்க, அங்க அனுப்புங்க, கியூர் ஆயிடும். அது மாதிரி தான் சபை எப்படிப்பட்டதுன்னு சொல்றேன் நான் உங்களுக்கு. சபை எப்படிப்பட்டது? அது ஒரு களஞ்சியம் போல. இட்ஸ் a store house. Church is a store house. அதனாலதான் மல்கியா 4 நாம் படிக்கிறோம், தேவனுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள். இப்போ தசம பாகங்கள் எல்லாம் கொண்டு வரலன்னு சொல்ல முடியாது. வந்ததே 1000 ரூபா, அதுல என்ன பெருசா வந்திருக்கும்? 100 ரூபா. இதை வச்சு சர்ச்சு கரண்ட் பில்லு கட்டவா இல்லை பெட்ரோலுக்கு கொடுக்குவாங்கிற லெமைக்கு போயிடுச்சு. அப்போ ஜனங்களுக்கு வார்த்தையை சொல்லி அதை விசுவாசித்து அவர்கள் வளர்ந்திருந்தா களஞ்சியம் நிரம்புகிற அளவுக்கு ஜனங்கள் கொண்டு வர முடியும். ஆமென். அப்போ தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சபை ஒரு களஞ்சியம், ஒரு பண்டக சாலையை போல இருந்து, இப்படிப்பட்ட நேரத்தில் கவர்மெண்டே கவலைப்படாத, எங்க சபையிலிருந்து உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு மகிமையில இருப்பது தான் தேவனுடைய சபையை குறித்த தேவனுடைய நோக்கம் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அரசாங்கமே திருநெல்வேலியை பற்றி நம்ம கவலைப்படுகிறோம், திருநெல்வேலியில் ஒரு அற்புதமான சபை இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வரணும். அதுதான் கனவு, அதுதான் திட்டம், அதுதான் நோக்கம். அதை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இப்ப பாருங்க, 100 பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். போன வருஷத்துல 1.25 லட்சம் ஒவ்வொரு மாதமும் அதற்காக செலவிட்டோம். அது இலவசமான டியூஷன் வகுப்புகளுக்கு மாத்திரம். அதை தாண்டி அவர்களுக்கு பள்ளி கட்டணம், காலேஜ் கட்டணம்லாம் செலுத்தினது அது வேற. இப்படி சில லட்சங்களை செலவு பண்ணி ஒரு சமூக பணியை நாம் செய்கிறோம். இந்த புது வருஷங்களில் அதை 1000ஆக்க நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ என்ன நடக்கும்? ஒரு சமூக மேம்பாட்டை ஒரு அரசாங்கம் செய்கிற வேலையை தேவனுடைய சபை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறது. என்ன உயரிய பர்பஸ் கடவுள் வச்சிருக்காரு தெரியுமா சபையை குறித்து? இட்ஸ் a healing center.
இட்ஸ் a ஸ்டோர் ஹவுஸ், இட்ஸ் a wisdom center. ஊர்ல எல்லாத்துக்கும் தீர்வை தேடி போயிட்டீங்க, எந்த மேரேஜ் ப்ராப்ளம் சால்வ் ஆக மாட்டுக்கு, எல்லா பிரச்சனையும் இதாக மாட்டுக்கு. தேவனுடைய சபைக்கு போனா அங்கு ஞானம் திறக்கப்படுகிறது, அங்கு அவிழ்க்க முடியாத முடிச்சுகளை அவர்கள் அவிழ்க்கிறார்கள். தட் இஸ் a wisdom center. ஆமென். எபேசியர்ல நாம் படிக்கிறோம், அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலம் தெரிய வரும் பொருட்டா என்று எழுதப்பட்டிருக்கிறது. சர்ச் is a storehouse, church is a healing center, church is the wisdom center is also. Amen. ஞானங்கள் வெளிப்பட வேண்டும், பதில்கள் வெளிப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நேரங்களில் ஆலோசனைகளை வழங்குகிற ஒரு இடமாய், ஞானத்தின் தீர்வுகளை பேசுகிற ஒரு இடமாய் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சபை இருப்பது அவசியம். அதுக்காக கடவுள் என்ன பண்ணார், வச்சாரு பாருங்க. அதை பூட்டிடுவாருன்னு என்னதுங்க, கடவுள் அப்படிப்பட்ட திட்டத்தோடு சபையை வைக்கல. சபையை பற்றி புரியாதவர்களுடைய புலம்பல்கள் அவைகள். சபையை குறித்து புரிஞ்சுன்னா அப்படி பேச மாட்டோம், எப்பண்டா அதை திறப்பீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அப்பேற்பட்ட மகத்துவங்கள் வெளிப்படுகிற இடமாக தேவனுடைய சபை இருப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆமென். எஸ், இயேசு நின்று என்ன செஞ்சாரோ அதை செய்கிறது தான் சபையினுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போ பவுல் இதை எடுத்து பேசும் பொழுது சொல்கிறாரு, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். 18வது வசனம், எல்லாம் எனக்கு கிடைத்தது. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்லாமா ஐயா? எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணம் உண்டாயிருக்கிறது. இப்படி பேசலாமா? ஒரு பாஸ்டர் இப்படி பேசலாமா ஐயா? கஷ்டத்தில் இருக்கிறேன், குறைவில் இருக்கிறேன், பட்டினியாக இருக்கிறேன், பால் வாங்க காசு இல்லை, பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் கெட்ட காசு இல்லை, இப்படி பேசலாம். ஆனால் பால் இஸ் a prosperity preacher. He speak always abundance. அவங்க கடவுளை ஒன்றும் தப்பாக பிரதிபலிச்சாலே கிடையாது. அவங்க சொல்கிறான், எனக்கு எல்லாம் எனக்கு கிடைத்தது. ஆமென். பரிபூரணம் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனைகளையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாத்தீத்துவின் கையிலே வர பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். எப்படி விஷ் பண்றாரு பாருங்க. காணிக்கை அனுப்புறதை ரிசீவ் பண்றாரு, ரிசீவ் பண்றவங்களை பிளஸ் பண்றாரு. சிலர் உங்கள் காணிக்கைகள் ஒன்று முக்கியம் அல்ல அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. இவர் சொல்ல ரிசீவ் இட். ஆமென். அது ஒரு வாசனையாய் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். கடவுள் அதை சுகந்த வாசனையா, அது ஒரு பலி மாதிரி பார்க்கிறாருங்க. பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்துவாங்க, தேவன் அதை நுகர்ந்தார், அதை ஏற்றுக்கொண்டார்னு இருக்கும். ஆனா இங்க கிவிங்க, காணிக்கையே பவுல் சொல்லுகிறார், தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்ரா தீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அப்போ they are the kingdom investor. ராஜ்யத்திலே அவர்கள் விதைக்கிறவர்களாக இருக்கிறார்கள், தேவனுடைய அபிஷேகத்திலே அவர்கள் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பாலோட they are covenant partner. அதனால தான் நான் சொல்றேன், இந்த ராயல் ஃபேமிலியோட, இந்த சபையில நீங்கள் ஒரு பார்ட்னரா கனெக்டடா இருக்கிறீங்கன்னா, இதே அனாயிண்டிங் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு வறுமையே கிடையாது, உங்களுக்கு பஞ்சமே கிடையாது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். Amen. We speak, we release the same grace, the same impartation in your life, in your business, in your ministry also. Amen. இப்பெல்லாம் பேசலாமா ஐயா? என்ன உங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரா, எங்களுக்கு கொடுக்கலையா? சிலர் சொல்றாங்க, உங்களே அபிஷேகித்திருக்கிற அதே ஆவியானவர் தான் யாரையும் அபிஷேகம் பண்ணியிருக்காரு, விசுவாசியும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ உங்களுடைய அபிஷேகத்தில் விதைக்கும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கும் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ விசுவாசிகள் அபிஷேகத்தில் நீங்கள் விதைக்கணும் இல்லையா? எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. மூக்கு கொஞ்சம் எடுப்பாக இருந்தால் இப்படிலாம் யோசிக்க தோணும். சிலர் பாருங்க, சும்மா என்னத்தையாவது பேசுறது, இவங்க என்ன சொல்ல வர்றாங்க. கடவுள் பாருங்க, ஆபிரகாம கடவுள் ஆசீர்வதிச்சிட்டார், வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார், நேரடியா காலிங் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. அப்புறம் எதுக்கு மெல்கி சேதேக்குன்னு கேட்கிறேன் நான். மெல்கி சேதேக்கு ஏன் ஆபிரகாம ஆசீர்வதிக்கணும்? அவன் கையில தசம பாகத்தை வாங்கிக்கிட்டு
ஒரு ஆண்டவர் போட்ட ஆசீர்வாதத்தை விட ஏன் பெரிய ஆசீர்வாதத்தை மெல்கிசேதேக்கு போட்டாரு? சத்துருவின் கையிலே உம்மை ஒப்பு கொடுத்த தேவன், இப்படி ஒரு சில வார்த்தைகள் தான் பேசினாரு, ஒன்றும் பெருசா ரிலீஸ் பண்ணல. அப்போ ஏன் மெல்கிசேதேக்கு வந்து அதை வாங்கிட்டு ஆபிரகாமை பிளஸ் பண்ணாரு? இட்ஸ் a டிவைன் ஆர்டர். டிவைன் ஆர்டர்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை பாருங்க. இப்போ ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிறாரு, வேத எல்லார் கையிலையும் இருக்குது. அப்போ ஏன் ஜனங்க சபைக்கு வரணும்? நானே வீட்டில் உட்காந்துக்கிறேன், நானே பைபிள் படிச்சுக்கிறேன், எனக்கு பைபிளே போட்டிருக்குது, ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டியது. சிலர் இது எடுத்துக்கிட்டு தான் சர்ச்சே தேவையில்லைன்னு வீட்டில் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கும்பல். இது இந்த எண்ணம் அப்படிப்பட்ட ஒரு கும்பலை தான் அது உருவாக்கும். நோ 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 நோ, அப்படி சொல்லவே இல்லையே. தேவன் ஒரு டிவைன் ஆர்டரை வைக்கிறாரு. அந்த டிவைன் ஆர்டர் எப்படி இருக்குதுன்னா, அது ஆரோனின் தலையில் ஊற்றப்பட்டு அவன் தாடிகளில் வழிந்து அவன் அங்கிகளில் எல்லாம் அது ஓடுது. எல்லா விசுவாசியும் கடவுள் ஆசீர்வதித்தாலும் தேவன் ஒரு பிரதிநிதித்துவமாக ஒரு தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இது வந்து சபையில மட்டும் இல்லை, ஒரு வீட்டில் இருக்குது. ஒரு வீட்டில் தகப்பன் ஆசீர்வதித்தால் அந்த பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். ஆமென். தகப்பனை கனம் பண்ணுகிற, தாயை கனம் பண்ணுகிற பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். பிகாஸ் தே ஆர் ஹானரிங் த ஆர்டர்ஸ். தேவன் வைத்த அந்த காரியத்தை அவங்க என்ன பண்றாங்க, அங்கே இருக்கு. அது மாதிரி தான் சபை என்பது என்ன, அது ஒரு பெரிய குடும்பம், அவ்வளோதான். அது ஒரு பெரிய குடும்பம். அந்த பெரிய குடும்பத்தில் கடவுள் வந்து ஒரு தலைமையை என்ன பண்றாரு, வைக்கிறாரு. அப்போ நாம் கொண்டு வந்து அதை செய்யும் பொழுது அந்த நபரை கனம் பண்ணுகிறோம், அதற்கு பின்பாக இருக்கிற தேவனையே நாம் கனம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆமென். அப்போ ஆண்டவரே ஆபிரகாம் ஆசீர்வதித்தாரும் மெல்கிசேதேக்கு வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது, அதை உறுதிப்படுத்த வேண்டியது இருக்குது. இப்போ இப்படி போடுவோமே, இதை கடவுள் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அவரே இந்த பூமியில் அதை செஞ்சிட முடியுமா? இல்லை நாம் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டுமா? ஒன்று, கடவுள் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அவரால் செய்ய முடியும். ஆனால் அவர் ஒரு ஆர்டர் வச்சிருக்கிறார். என்ன ஆர்டர்? மனிதர்களின் மூலமாகவே அவர் கிரியை செய்கிறவர். ஆமென். இப்போ இதுதான் டிவைன் ஆர்டர். இந்த டிவைன் ஆர்டர் வந்து ஒரு அனாயிண்டிங் மேல தீர்க்கதரிசியை கனம் பண்ணுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு அனாயிண்டிங் அவங்க வந்து சுமந்துட்டு வர்றாங்க. அந்த அபிஷேகத்தில் விதைக்கும் பொழுது அது உங்க வாழ்க்கையிலும் வர ஆரம்பிக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த தரிசனத்தில், இந்த கனவுல பவுல் எவ்வளோ தைரியமாக சொல்றாரு, என்னோட நீங்கள் உடன்பட்டீர்கள், என்னுடைய அபிஷேகத்தில் உடன்பட்டீர்கள், நான் அதை பெற்றுக்கொண்டேன், கூகுள் பே மூலமாய் பெற்றுக்கொண்டேன், எப்பாப் தீத்துவின் மூலமாய் பெற்றுக்கொண்டேன், ஃபோன் பேயின் மூலமாய் பெற்றுக்கொண்டுட்டு இப்படி சொல்றாரு, என் தேவன் அப்படின்னா என்னை அழைத்து என்னை அபிஷேகம் பண்ண அதே தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். ஆமென். எஸ். தீர்க்கதரிசி போனது, விதவை வீட்டுக்கு போனது அவ வச்சிருக்கிற கொஞ்சம் அப்பத்தையும் புடுங்கி சாப்பிட்றதுக்கு இல்லை. தீர்க்கதரிசி தேவ வார்த்தையும் தேவ அபிஷேகத்தையும் சுமந்தவனாய் வரும் பொழுது அந்த விதவை இவனுடைய அபிஷேகத்தில் விதைக்க துவங்கும் பொழுது இவளுடைய எண்ணெயும் மாவும் பெருக ஆரம்பிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எஸ். அப்போ அந்த டிவைன் ஆர்டரின் அடிப்படையில் தான் இது நடக்குது பாருங்க. அப்போ பவுல் சொல்றாரு, நீங்க எனக்காக அனுப்புனீங்க, எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், பெற்றுக்கொண்டேன். இப்ப சொல்றேன், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, குறைவே கிடையாது, நிறைவாக்குவார். அப்போ நான் அதனால தான் இதை கேட்டு இது விசுவாசத்தினால இப்போ நான் என்ன சொல்கிறேன், யூ கேன் ஷோ மை அனாயிண்டிங் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து பெருமை கிடையாது, இது தேவன் நமக்கு கொடுத்த கிருபை. ஆமென். நிறைய சாட்சிகளை நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன். உங்கள் ஊழியத்தில் விதைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம், உங்களுடைய சபைக்கு நாங்கள் வர ஆரம்பித்ததுக்கப்புறம், உங்கள் போதனைகளை கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கள் பொருளாதாரம் வேறு விதமாய் மாறி இருக்கிறது. முதல்ல எங்கள் மனது செழிச்சிருக்குது, எங்களுக்கு பணத்தை பற்றிய பயம் எங்களை விட்டு போயிருக்குது. சம்திங் ஒரு ஷிஃப்ட்டு இந்த ஃபைனான்ஷியல் ஏரியாவில் நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இந்த டெஸ்டமனிஸ் எல்லாம், இந்த கனிகள் எல்லாம் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதுவும் என்ன, நம்ம எங்கே போனாலும் அந்த இடத்துல அது வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சும்மா காசை கொடுறா எல்லாரும் கொடுத்துட மாட்டாங்க பாருங்களேன். அதுக்கு ஒரு அனாயிண்டிங் அங்கே வேலை செய்யும் போது தான் ஜனங்கள் வந்து என்ன ஆரம்பிக்கிறாங்க, கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. கொஞ்சம் பேர் இப்படி பேசுவான்னு தெரியும். நான் உபகாரத்தை ஒன்றும் நாடலை, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். நாமே ஸோ பி எ கிங்டம் இன்வெஸ்டர். உங்கள் வாழ்க்கையினுக்கு தரித்திரத்தை உடைக்கணுமா,
சில நல்ல யாருடைய போதனைகளை கேட்டு நீங்கள் வளர்கிறீர்களோ, தேவன் யார் மூலமாக உங்களை வாழ்வை ஆசீர்வதிக்கிறாரோ அந்த ஊழியத்தில் விதைங்க. சில பேர் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் பிரதர்மாங்க, நான் உங்கள்கிட்ட கேட்பேன், என்னைக்காவது விதைச்சிருக்கீங்களான்னு கேட்பேன். உங்கள் வார்த்தையை கேட்டு தாங்க நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படிம்பாங்க. என்னைக்காவது விதைச்சிருக்கீங்களா? நாங்கள் அப்படிம்பாங்க. அப்போ அவங்க இன்னும் அதில் கனெக்ட் ஆகலை. ஒரு பாட்டு தான் அவங்க பார்த்துருக்காங்க. அப்போ கனெக்ட் ஆகுறது என்ன? பணத்தை ஒரு ஊழியத்தில் விதைக்கும் பொழுது உங்கள் ஒரு பைப்பை சொருகிற மாதிரி. இப்போ நீங்கள் எந்த இடத்துல உங்கள் பைப்பை சொருகுறீங்களோ அங்கே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஃப்ளோவாக ஆரம்பிக்கும். நான் இதை அனுபவிச்சிருக்கிறேன். நானும் சில நல்ல நல்ல நிலத்தில் போய் தேவன் எனக்கு தந்த விதைகளை விதைத்திருக்கிறேன், விதைத்து கொண்டே இருக்கிறேன் இன்னைக்கும். அப்போ என்ன நடக்குது? அந்த ஊழியத்தில் இருக்கிற அனாயிண்டிங் நம்ம மேலே அப்படியே பாஸ் ஆகுது. ஏன்னா அது பைப்பை சொருகிற மாதிரி. அப்போ கொடுக்குற காரியங்கள் கூட நீங்கள் அதை குறித்து ஒரு டிசிப்ளின் உங்களுக்கு இருக்கணும். சும்மா ஏனோ தானெல்லாம் கிடையாது. தேவன் எனக்கு தருகிற வருமானத்தில் 10% கணக்கெல்லாம் அழகா நீங்க போட்டுருவீங்க. முதன்மையானதை நான் எடுத்து தேவனுக்கு நான் செலுத்த வேண்டும். அப்புறம் தேவன் எனக்கு வார்த்தையை தந்து என் விசுவாசத்துக்கு ஏற்றபடி நான் விதைகளை விதைக்க வேண்டும். அப்போ தசம பாகங்களும் விதைகளும் உங்க வாழ்க்கையில சேர்ந்து உங்க பொருளாதாரத்தையே வேற லெவல்ல அது கொண்டு போக ஆரம்பிக்கும். ஆமே, நான் சொல்றேன், நீங்கள் குறைவுபடவே மாட்டீங்க. சேலஞ்ச் பண்றேன் நான் உங்களுக்கு, நீங்க குறைவுபடவே மாட்டீங்க. ஏன்னா இது தேவனுடைய மாறாத ராஜ்யத்தின் பிரமாணமாக இது இருக்கிறது. கர்த்தர் அப்படி சொல்லுவார்னா நான் கர்த்தர் வார்த்தையை நான் நம்புறேன், கர்த்தர் வார்த்தையின்படி நான் செய்ய போறேன். அப்படி செய்த மக்கள்கிட்ட பவுல் அப்போ ஒருவேளை இப்படி சொல்லியிருக்காங்க, நீங்க காணிக்கை கொடுத்தீங்க தோத்திரம், ஆனா எதையும் எதிர்பார்க்காதீங்க. சிலர் அப்படி இருக்காங்க, நீங்க கொடுத்துடணும் ஆனா எதையும் எதிர்பார்க்கவே கூடாது. அது உண்மையா இருக்கும்னா பவுல் உங்க கணக்குக்கு பெருகும்னு சொல்லலாமா? கொடுத்துருக்கீங்க, கொடுத்ததுனால உங்கள் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், இருந்தாலும் வருத்தப்படாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கணும். அவர் சொல்கிறாரு, உங்கள் கணக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும் என்று சொல்லி விதைப்பதை கொடுப்பதை ஊழியத்தில் பார்ட்னரிங் பண்ணுறத அவர் என்ன பண்ணுறாரு? ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாரு. மற்ற சபைகள் உடன்படவில்லை, பிலிப்பு சபை உடன்பட்டதுன்னு எழுதிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் வாசித்துட்டு இருக்கிறோம். சில நேரத்தில் ஏன் பேரை சொல்கிறீங்க, ஏன் ஃபோட்டோ போடுறீங்கிறாங்க. பவுல் ஏன் பிலிப்பு சபையை சொல்லணும்னு எனக்கு சொல்லுங்க, அப்புறமா நான் பதில் சொல்றேன். வேற சபைகள் கொடுக்கல, பிலிப்பு சபை தான் கொடுத்ததுன்னு ஏன் மென்ஷன் பண்றாருன்னு கேட்கிறேன். ஏன்னா நாளைக்கு பிலிப்பு சபை நல்லா இருக்கும் போது மக்களுக்கு தெரியும் இவர்கள் விதைத்தார்கள், நன்றா இருக்கிறார்கள் என்பதும் நாளைக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். That is a demonstration. Amen. Yes, that is a demonstration. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் மறைச்செல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, வெளிப்படையாகவே கொடுக்கலாம். பேரை எழுதி கொடுக்கலாம், செக் பெருசாக எழுதி நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். சிலர் அனுப்பிட்டு சொல்லவே மாட்டாங்க, பிரதர் ஆண்டவருக்கு தெரிந்தால் போதும் பிரதர். அப்போல்லாம் ஒன்றும்லாம் இல்லை, எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த பாருங்கள், லட்சம்லாம் போட்டாங்க, யாருன்னு தெரில. தூதர்களாக இருந்தாலும் மிகாவேலா காபிரியலான்னு எனக்கு நோட்ஸில் அனுப்பிடுங்க. எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஸ்பெஷல் தூதர்கள்லாம் இருக்கிறாங்களாம். ஒருத்தர் எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் ஆக்சஸ் ஆகிட்டுனா அவன் பேர்லாம் சொல்லுதாரு. நான் நம்புகிறேன், உங்கள் தூதன் பேர் உங்களுக்கு தெரியுமா? அவன் பேர் இதான் அப்படிங்கிறார். ஆமாம், நிறைய பேருக்கு தூதனா அப்படின்னு உட்காந்துருக்குறாங்க. உங்களை சுற்றிலும் பாருங்க, ஒரு ஆவிக்குரிய சிந்தை, ஒரு ஆவிக்குரிய மனநிலை உங்களுக்கு வரணும். அதுதான் இந்த பண நிலையை மாற்றும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எந்த விதத்திலையும் பணம் என் கையில் வரும், தேவ ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார், தேவ தூதர்கள் எனக்கு உதவி செய்வார்கள். நான் செழிப்பேன், நான் வளருவேன், நான் பெருகுவேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார், தரித்திரத்தை உடைக்கிறார். இயேசு கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்தார், என் தரித்திரம் நீங்கும்படியாக அவர் மரித்தார். ஆகையாலே நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிறேன். நிறைவு என்னுடையதா இருக்கிறது, சம்பூர்ணம் என்னுடையதா இருக்கிறது. நான் கீழாக மாட்டேன், நான் மேலாவேன், நான் வாலாக மாட்டேன், நான் தலையாவேன். ஏற்ற காலத்தில் என் தேசத்தில் மழை பொழியும். ஆமென். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை எனக்காக திறந்திருக்கிறார். I am under the open heaven. லாக்டவுன் இங்கே தான், ஹெவனுக்கு கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, I am under the open heaven.
There is no lockdown in heaven. அப்போ திறந்த வானத்துக்கு கீழே நீங்கள் இருக்கிறீர்கள். இங்க எல்லாம் மூடி இருக்கலாம், ஆனா திறந்த வானத்துக்கு கீழே நீங்க வாழ்றீங்க. There is no lockdown in heaven. அதனாலதான் எப்படி அழகா போட்டிருக்குது, கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். எல்லாம் அடைக்கலாங்க, வானத்தை திறப்பாருங்க. அவர் திறந்தா எப்படி வரும்னு தெரியாது. உங்க கைகள்ல வர ஆரம்பிக்கும், உங்க பிசினஸ்ல வர ஆரம்பிக்கும், உங்க சபையில வர ஆரம்பிக்கும், உங்க ஊழியத்துல வர ஆரம்பிக்கும். The hundreds of way. Hallelujah. அவர் யோசனையில் பெரியவருங்க, செயல்களில மகத்துவமானவருங்க. எப்படி கொண்டு வரணும், உங்க புத்திக்கு எட்டாத விதத்துல, நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்பது அவருடைய வாக்காக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் அறியாததும். வீட்டை எப்படி கட்டுவீங்கன்னு யோசிக்கீங்க. நான் சொல்றேன், நீங்கள் அறியாததோ உங்கள் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வா. திருமணங்கள் அவிதமாய் முடியும் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் தொழில் அவிதமாய் பெருகும் என்று நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்றேன். ஆமென். ஹல்லேலூயா. I believe that. பல கோடிக்கணக்கான வழிகள் கடவுள்கிட்ட இருக்குதுங்க. வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் அவர் உண்டாக்குகிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். வாவ். இந்த சூழ்நிலையை மேற்கொள்றது பத்தி எவ்வளவு வேதாகமம் பேசி இருக்கிறது. ஆமென். தொடருவோம். அடுத்த வாரமும் இன்னும் தொடர்ந்து நாம் பேச போகிறோம். ஆமென். Whatever we speak we possess. நாம் எதை பேசுகிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம். எதை நாம் அறிக்கை இடுகிறோமோ அது நமக்கு சொந்தமாக மாற ஆரம்பிக்கும். மால்காரா ஷாக்கா லாபாரா. ஒரு நல்ல விதைகளை நீங்கள் விதைக்கும்படியாய் உங்கள் கரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆன்லைன் கிவர்ஸ், ஹல்லேலூயா. உங்கள் விதைகளை நீங்கள் விதைக்கும் பொழுது அந்த தகவல்களை நீங்கள் கூகுள் பேலையோ அல்லது அந்த ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அனுப்புங்க. ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. இட்ஸ் a time to sowing. ஆமென். இது விதைக்கிற ஒரு நேரமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I want to encourage you like Paul. அவர் சொல்றார், உங்க கணக்கு பெருகட்டும் என்று சொல்கிறார். நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நான் உபகாரத்தை நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியாய் நாடுகிறேன். என் தேவன் ஹல்லேலூயா என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். என் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை, என் ஊழியத்தில் ஒரு பெருக்கத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். I want to release that anointing. அந்த பெருக்கத்தின் அபிஷேகத்தை இன்றைக்கு விதைக்கிறவங்க வாழ்க்கையில் நான் பேச விரும்புகிறேன். விதைக்கிற தேவ ஊழியர்களுடைய சபைகளில் நான் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சில சபைகள் எங்கள் சபைகளிலே விதைக்கிறார்கள், சில ஊழியக்காரர்கள் கொண்டு விதைக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற சாட்சியை நான் கேட்கிறேன். உங்க சபையில் நடக்கிற அதே ப்ராஸ்பரிட்டி அனாயிண்டிங் இப்போ எங்க சபையில் வேலை செய்யுது என்று. You can partake. Hallelujah. The same grace. Hallelujah. Hallelujah. We want to import that same grace in your life, in your business, in your ministry. Hallelujah. Especially this hard time. Hallelujah. The hardship of finance அப்படின்னு சொல்ற இந்த சீசன்ல I want to declare prosperity. Hallelujah. I want to declare wealth. I want to declare the supernatural favor and provision and wisdom. Hallelujah. 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 Ora kaba shaka labara katerebe. Hallelujah. Hallelujah. நான் வரண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே, நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே, நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே, நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. சிறையிருப்பிலே அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்வார். நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆமென். I want to pray for you, Father, in the name of Jesus. இந்த வார்த்தையை கேட்கிறதை பார்க்கிற இந்த நாளில் விதைத்த எல்லா பிள்ளைகள் மேல I speak and I release prosperity anointing.
the special provisions அவங்களுக்கு உண்டாகட்டும். இது ஏதோ ஒரு மனித சிந்தனையோ என்னமோ அல்ல. இட்ஸ் a kingdom investing time. அங்கு விதைத்தா அங்க அந்த அளவிலிருந்து நான் இருப்பேன். ஒரு கம்பெனி இந்த அளவுக்கு எனக்கு ரிட்டர்ன்ஸ் தரும்னா கிங்டமுடைய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ பெருசா இருக்கும். அதை என்ஜாய் பண்ணட்டும். உங்க ராஜ்யத்தின் மகிமையை ஜனங்கள் காணட்டும். உங்க ராஜ்யத்தின் ஜீவனை ஜனங்கள் காணட்டும். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய ராஜ்யம் வளருவதாக, இந்த உம்முடைய ராஜ்யமே நம்பிக்கைக்குரியது என்பது மக்களுக்கு விளங்குவதாக நான் சொல்லுகிறேன் தாப்பனே. தேவையில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய தேவைகளோ என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி இன்னைக்கு பேசின வார்த்தையின்படியே நீர் செய்வீராக. பஞ்ச நேரங்களிலும் யோசேப்பின் களஞ்சியம் நிரம்பி இருந்தது, அது திறக்கப்பட்டதாக இருந்தது போல ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு பிசினஸ் சென்டரும் அவ்விதமாய் இருப்பதாக என்று நான் பேசுகிறேன் கர்த்தாவே. பஞ்சத்திலும் அவர்களை திருப்தியாக்குகிறார் என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுவதாக என்று நான் சொல்லுகிறேன் தகப்பனே. நீர் தஞ்சம், எங்களுக்கு இல்லை பஞ்சம் என்று நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம். உம்முடைய கிருபைகளை, உம்முடைய தயவுகளை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென். லெட் பிரைஸ் காட். ஆமென், ஹalleluya. ஆமென், 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 ஆமென். God is good. கர்த்தர் நல்லவர். ஞாயிறு காலை லைவ்ல நாம் மறுபடியும் மீட் பண்ணலாம். இந்த இடைப்பட்ட நாட்களில் செழிப்பை பற்றி பேசின நிறைய போதனைகள் யூடியூப்ஸில் நம்ம லிங்க்ல நீங்கள் போனீங்கன்னா ப்ராஸ்பரிட்டி கிளாஸ் அப்படின்ட்டு போனீங்கன்னா 50-60 வாரங்களுக்கு மேலே இதை பேசுனது இருக்குது. திரும்ப திரும்ப கேளுங்க. கண்டிப்பாக 100க்கு 100 உங்கள் வாழ்க்கை செழிக்கும். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். God bless you. Amen, 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 amen. Praise God. Amen.